கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்ட அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம் அனைவரையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும், நம்முடைய அன்பின் இரட்சகர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தினாலும், கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடு இருப்பாகிற வாழ்த்துக்களோடு உங்கள் யாவருக்கும் முதலாவது அடியனுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அடியனுடைய அன்பின் வாழ்த்துக்கள் மாத்திரமல்ல, அடியனுடைய குடும்பத்தார் மற்றும் அடியன் சார்ந்திருக்கக்கூடிய திருச்சி பட்டணத்தில் காணப்படக்கூடிய உடைமையான சகோதர சகோதரிகள், தேவனுடைய பரிசுத்தவான்கள் அவர்கள் அனைவருடைய அன்பின் வாழ்த்துக்களை கூட ஒரு நல்லதொரு காலை வேளையில இந்த ஆராதனையின் மத்தியில உங்கள் யாவருக்கும் முன்பாக தெரியப்படுத்தியுள்ளதில் இந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய மிகப்பெரியதான கிருபை, இரக்கம், அவருடைய வல்லமையுள்ள பாதுகாவல் மற்றும் அவருடைய அன்புள்ள நேசக்கரம் இவையாவும் தொடர்ந்து நம் அனைவரோடும் அனுதினமும் இருக்கும் பட்சத்துல நம் அனைவருடைய ஆயுசு நாட்களிலே ஒரு நாளை நாம் கண்விழித்து காணும்படியாகவும், இந்த ஒரு நல்லதொரு நாளிலும் அவருடைய பரிசுத்த சமூகத்திலே நாம் காலூன்றி நிற்கத்தக்கதாகவும், அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை நாம் துதிக்கவும், ஆராதிக்கவும், மகிமைப்படுத்தவும், விசேஷமாக அவருடைய வல்லமையுள்ள வார்த்தைகளை கொண்டு நாம் பலப்படும்படியாகவும் நம் அனைவருக்கும் பாராட்டின இந்த மாபெரும் உன்னதமான தெய்வீக இரக்கத்திற்காக இரட்சகர் வழியாக நம்முடைய நன்றிகளை முதலாவது பரம ஏற்றுக்கொள்ளுவோம். ஏறெடுத்துக் கொண்டு இன்றைய நாளுக்கு இறைவதிக்குள்ள நம்ம கடந்து செல்லலாம். சகோதர சகோதரிகளே, அநேக நாட்களுக்கு பிற்பாடு உங்கள் யாவரையும் முகமுகமாய் கண்டு உங்கள் மத்தியிலே தேவன் மகிமைப்படுத்தி உங்களோடு கூட தேவ வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக அடியனுக்கு கூட தேவன் ஒரு மிகப்பெரிய காட்டியிருக்கிறாங்க. இதற்காக கூட என்னுடைய நன்றிகளை தனிப்பட்ட வகையில கர்த்தர் மூலமா தகப்பனுக்கு ஏறெடுத்துக் கொள்ளுகிறேன். சகோதரர் அறிவித்த வண்ணமாக இன்றைய நாள்ல நம்ம தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத பாடத்தினுடைய தலைப்பு, உடன்படிக்கை பெட்டி நீங்கள் வாழும் அறையில் இருப்பதாக கற்பனை செய்யுங்கள் அல்லது கற்பனை பண்ணுங்கள். தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அப்படித்தான் இருக்குது. இங்கிலீஷ்ல பிரதர் அப்படித்தான் டைட்டில் கொடுத்திருக்கிறார். இமேஜின் த ஆர்க் ஆஃப் கவனன்ட் இன் யுவர் லிவிங். இமேஜின் த ஆர்க் ஆஃப் கவனன்ட் இன் யுவர் லிவிங் ரூம். நீங்கள் வாழக்கூடிய அறையில் உடன்படிக்கை பெட்டி இருப்பதாக கற்பனை செய்யுங்கள். அவர் கொடுத்திருக்கிறாரு. இந்த பாடம் அயல் நாட்டு சகோதரர் ஒருவர், அவர் பேரு டேவிட் ஸ்டெயின் எனப்படக்கூடிய ஒரு சகோதரர், அவர் மூலமாக இருக்கப்பட்ட ஒரு டிஸ்கோர்ஸ், அதைத்தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பாடத்தை அவர் ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா அந்த தலைப்பை விவரிக்கிறார். எப்படி விவரிக்கிறார்னா, இப்ப நாம வாழக்கூடிய அறையில உடன்படிக்கை பெட்டி இருக்குதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா உடன்படிக்கை பெட்டினா என்ன நமக்கு தெரியும் இல்லைங்களா? உடன்படிக்கை பெட்டினா என்ன? ஆமா, ஏன்னா காலை நேரம் நீங்க எல்லாரும் நிறைய டயர்டா இருக்கிறது கண்கள்ல பார்க்க முடியுது. உங்களோட தனிப்பட்டவர்கள் நிறைய இருந்திருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு அலைஞ்சு திரிஞ்சு வந்து உட்கார்ந்து தேவ சமூகத்துல தேவ வார்த்தைகள் கேட்கறதுக்கு விரும்பி உட்கார்ந்து இருக்கிறீங்க. மாம்சம் டயர்டா தான் இருக்கும். ஆனா ஆவி டயர்டக்கூடாது. அதுல நம்ம கவனமா இருக்கணும் இல்லையா? மாம்சம் டயர்டா இருக்குது அப்படின்னு சொன்னா அதுல ஒரு காரணம். உண்மை, நம்ம மாம்சம் அப்படித்தான் இருக்கும். ஆவியில நாம எல்லாரும் எப்படி இருக்கணும்? உற்சாகமா இருக்கணும். அதுல டயர்ட்னஸ் காமிச்சிடக்கூடாது. இப்ப நாம என்ன செய்ய போகிறோம் என்று கேட்டா, அந்த ஆவியில தான் தேவ வார்த்தைகளை நம்ம சிந்திக்க போகிறோம். அதனால நீங்க உற்சாகத்தோட பதில் சொல்லலாம். உடன்படிக்கை பெட்டி என்று சொன்னா நமக்கு என்ன ஞாபகம் வருது? உடன்படிக்கை பெட்டினா என்ன? நான் வேணா வால்யூம் ஏத்தி சொல்லட்டுமா பிரதரே? ஆசரிப்பு கூடாரத்துல மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரே பொருள். இன்னும் சொல்லப்போனா ஒட்டுமொத்த முழு ஆசரிப்பு கூடாரமே எதற்காக? அந்த ஒரு பொருளுக்காகத்தான். அந்த ஒரு கூடாரமே. உடன்படிக்கை பெட்டி. சகோதர சகோதரி, தேவனுடைய பிரசன்னம், தேவன் அவர்கள் மத்தியில வாசம் செய்வதற்கான ஒரு அடையாளம், தேவன் அவர்களோடு கூட காணப்படுவதற்கான உத்தரவாதம், இது எல்லாமே அந்த ஒவ்வொருவரோடு சம்பந்தப்பட்டதுதான். அந்த ஒரு பொருள் தான் அவர்கள் மத்தியில தேவன் வாசம் செய்தார் இதை உறுதிப்படுத்துவதற்கான அதிசயமான ஒரு விஷயமாக அங்க வைக்கப்பட்டிருக்கு. ஆனா அத நம்ம வீட்டுல இருக்கிற கடை பண்ணுங்கள் சொன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது? அதான் பிரதர் ஆரம்பிக்கிறார். என்ன ஆரம்பிக்கிறார்னா, நிச்சயமா நம்ம வீட்ல பொருள் இல்ல. ஆனா இருக்கிறத நீங்க என்ன பண்ணிக்கோங்க? கற்பனை பண்ணுங்க. எனக்கு இந்த பாடம் ஆரம்பத்துல படிக்கும்போது ஒரு டவுட். ஏன் இப்படிப்பட்ட டைட்டில் வச்சிருக்கிறாரு இவரு அப்படின்னு. ஆனா பாடம் முடியும்போது தான் புரிஞ்சுது, அவர் ஏன் இந்த டைட்டில் சூஸ் பண்ணாருன்னு.
அதேபோல உங்களுக்கும் இப்ப டைட்டில் ஒரு வினோதமா தோன்றிட்டாலும், கண்டிப்பா இந்த பாடம் முடியும்போது, நீங்கள் அனைவருமே இந்த பாடத்தினுடைய டைட்டில் இந்த படத்துக்கு இசைவானது தான் என்பதை நீங்க என்ன பண்ணிக்குவீங்கன்னா, புரிந்து கொள்ளுவீங்க சகோதர, சகோதரிகளே. சரி இப்ப கடந்து போகலாம். இப்போ அன்பான சகோதர, சகோதரிகளே ஒரு கேள்வியோடு கடந்து போகலாம். உடன்படிக்கை பெட்டி எங்க இருந்துச்சுன்னு கேட்டா, ஆசரிப்பு கூடாரத்துல, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருந்துச்சு. ஆனா இந்த உடன்படிக்கை பெட்டி அந்த இடத்துல இல்லாம, வேற எங்கேயாவது இருந்ததா? ஒரு தனிப்பட்ட நபருடைய வீடுகள்ல ஏதாவது இந்த மாரி படிச்சிருக்கிறீங்களா? யார் வீட்ல இருந்துச்சு? வெரி குட். ஓபேத், ஏதோம் வீட்ல இருந்துச்சு. வெரி குட். அப்புறம் வி ஆர் பைபிள் ஸ்டூடண்ட்ஸ். அதனால ட்ரை பண்ணலாம். பெலிஸ்தியர்கள் ஆனா வீட்டுக்குள்ள இருந்த மாதிரி இல்ல. பெலிஸ்தியர்கள் கிட்ட இருந்துச்சு. அது அவங்க தாகோன் ஆலயத்துல வச்சாங்க. ஒரு வெளிப்படையான இடத்துல வச்சாங்க. ஆனா வீட்டுக்குள்ள ஒரு தனிப்பட்ட நபருடைய வீட்டுக்குள்ள ஏன்னா பாடத்தினுடைய தலைப்போடு சம்பந்தப்பட்ட கேள்வி இது. தனிப்பட்ட மனிதனுடைய வீட்டுக்குள்ள பெட்டி இருந்ததுன்னு கேட்டா இருந்துச்சு. நீங்க கரெக்ட்டா சொன்னீங்க. ஓபேத் ஏதோம் எனப்படக்கூடிய ஒரு மனிதன், அவருடைய தனிப்பட்ட வீடு, அந்த வீடு வந்து தீர்க்கப்பட்டிருந்தது ஒரு 3 மாத காலம். அதேபோல வேற யாருடைய வீட்லயாவது இருந்தத நீங்க படிச்சிருக்கீங்களா? ஓகே. அப்ப நம்ம சஸ்பென்ஸாவே வச்சிடலாம். பாடம் போக போக நம்ம என்ன பண்ணலாம்னா, இன்னொருத்தருடைய நபருடைய வீட்ல இருந்தது. அந்த நபருடைய விஷயங்களும் நம்ம இப்ப பார்க்க போகிறோம். இப்போ 2 கதாபாத்திரம், அந்த 2 கதாபாத்திரத்தினுடைய வீட்ல, ஒரு தனிப்பட்ட வீட்ல இந்த பெட்டியானது வைக்கப்பட்டிருது. அதோடு கூட சம்பந்தப்பட்ட விஷயங்கள நம்ம ஆவிக்குரிய ரீதியில நம்ம கவனிக்க போகிறோம் சகோதர, சகோதரிகளே. சரி அப்ப இந்த உடன்படிக்கை பெட்டி என்று சொல்லும்போது, பொதுவாக இந்த உடன்படிக்கை பெட்டியை பற்றின அடிப்படையான சில விஷயங்கள சொல்லி பாடத்த ஆரம்பிக்கிறார். உடன்படிக்கை பெட்டிக்கே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பம்சங்கள் மற்றும் அதனுடைய சாதிகள் அப்படின்னு சொன்னா வசனங்கள் நீங்க ஸ்லைட்ல இருக்காது. நீங்க பைபிள்ல தயவு செஞ்சு வாசிச்சிடுங்க. யாத்திராகமம் 25:11 வாசிங்க. ஈட்டி மரத்தினாலே பண்ண கடவர்கள். அதன் நீளம் 2½ முழமும், அதன் அகலம் 1½ முழமும், அதன் உயரம் 1½ முழமும் இருப்பதாக. அதை எங்கும் பசும்பொன் தகட்டால் மூடுவாயாக. நீ அதன் உட்புறத்தையும் வெளிப்புறத்தையும் அதனால் மூடி, அதன் மேல் சுற்றிலும் பொன்னினால் திறனையை உண்டாக்கி, அதற்கு 11 படிச்சிட்டீங்களா? அதற்கு 4 பொன் வளையங்களை வார்ப்பித்து, அவைகளை அதன் 4 மூலைகளிலும் போட்டு, ஒரு பக்கத்தில் 2 வளையங்களும், மறுபக்கத்தில் 2 வளையங்களும் இருக்கும்படி வைத்து, போதும். சோ அப்ப இந்த உடன்படிக்கை செய்வதற்கான அந்த அளவுகள் முதல்ல நம்ம பார்க்கிறோம். அது அடிப்படையான விஷயங்கள். இத பார்த்துட்டு தான் பாடத்துக்குள்ள போ முடியும். அப்ப நம்ம ஏற்கனவே அடிப்படை வேத பாட வகுப்புகள்ல உடன்படிக்கை பெட்டி என்று சொல்லும்போது, அதனுடைய நீளம் 2½ முழம் நீளம். அகலம் 1½ முழம் அகலம். உயரம் 1½ முழம் அகலம். 1 முழம் என்று சொன்னா 1½ அடி. அப்பன்னா நீளம் எத்தன அடி? 2½ முழம் நீளம்னா எத்தன முழம் அடி? அடி எத்தன அடி? ஒரு 4 அடிக்கு கொஞ்சம் குறைவு. கரெக்ட்டா? 4 அடிக்கு கொஞ்சம் குறைவானது. அப்படின்னா நீளமான பொருள் தான். 4 அடின்னா புரியுது உங்களுக்கு இல்லைங்களா? ஆ அதே போல 1 mm என்று சொல்லும்போது அடியில சொன்னா எவ்வளவு? 2 1/4 வரும் இல்லைங்களா? சகோதரர் வந்து கியூபிட்ல கணக்கிடுறார். கியூபிட்ல கணக்கெடுக்கும்போது 2.5 கியூபிட்ஸ் அப்படி சொல்லி சொல்றாரு. அத இன்ச்சஸ்ல கணக்கெடுக்கும்போது 1 கியூபிட் வந்து 18 இன்ச் அப்படின்னு சொல்லிட்டு, கிட்டத்தட்ட 45 இன்ச் நீளம். 45 இன்ச் நீளம் அப்படின்னா உண்மையிலே இந்த பெட்டி ஒரு பெரிய சைஸ் அளவுல உள்ள பெட்டி தான் என்று அந்த சைஸ முதல்ல விவரிக்கிறாரு. விவரிச்சுட்டு அவர் சில ஆவிக்குரிய அர்த்தங்கள பேசுறார். இப்ப நீங்க சொல்லலாம். அடுத்து இந்த பெட்டியில ஒரு ஹேண்ட் அண்ட் பென் நோட்ஸ்ல அவர் குறிப்பிடுறாரு. 22 எட்ஜஸ் ஆக்சுவலா பவர் பாயிண்ட்ல 12 எட்ஜஸ் தான் போட்டிருக்குது. 22 எட்ஜஸ் இருக்கிறதா ஹேண்ட் அண்ட் பென் நோட்ஸ்ல குறிப்பிடுறாரு.
பிரதர் வந்து இங்க குறிப்பிடுறாரு. 22 எட்ஜஸ் எதை குறிக்குது அப்படின்னு சொல்றாருன்னா, பைபிள் இருந்து நமக்கு பழைய ஏற்பாட்டை பொறுத்தவரைக்கும் எத்தனை புத்தகங்கள் இருக்கு இப்போதைக்கு? பழைய ஏற்பாடு எத்தனை புத்தகம்? இல்லைன்னா சாயங்காலம் எல்லாம் இரு 39 இல்லைங்களா? இப்ப நம்ம கையில வச்சிருக்கிற பழைய ஏற்பாடு. ஆனா அந்த காலத்துல பழைய ஏற்பாட்டுல வாழ்ந்த அல்லது கர்த்தர் இயேசுவினுடைய நாட்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய நாட்கள்ல பழைய ஏற்பாடு என்று சொன்னா 22 தான். அந்த 22 புத்தகங்கள் எப்படி கனெக்டா எடுக்கும்னா, இப்ப 1 நாளாகமம், 2 நாளாகமம் 2ஆ பிரிச்சிருக்கிறாங்கல்ல, அப்படிலாம் பிரிக்காது. ஒண்ணா இருந்திருக்கும். இப்படி இப்படி சேர்த்து 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 மொத்தம் எத்தனை புத்தகம் தான்? பழைய ஏற்பாடுன்னு சொன்னா அவங்க கருத்துல 22 புக்கு தான். அப்ப பிரதர் என்ன குடுக்குறாருன்னா, இந்த 22 எஜஸ குறிக்கலாம் என்று சொன்னா, அந்த 22 புத்தகங்களை பழைய ஏற்பாடை அங்க அடையாளப்படுத்தலாம் என்கிற ஒரு கருத்தை தெரிவிக்கிறாரு. இத விட்டுடுங்க அப்படியே. விட்டுட்டு இப்ப நம்ம நேரடியாக அந்த உடன்படிக்கை பெட்டியினுடைய ஆவிக்குரிய அர்த்தங்களுக்குள்ள கடந்து செல்லலாம். இப்போ நீங்க தான் பதில் சொல்லணும். உடன்படிக்கை பெட்டியில உள்ள என்னன்னு சொன்னா நீங்க என்னென்ன சொல்லுவீங்க? உள்ள இருக்கிற விஷயங்கள் நீங்க சொல்றீங்க முதல்ல இல்லையா? ஆ. அதாவது நீங்கலாம் மாதிரி அங்கங்க ஏதாவது ஒண்ணு சொல்லுவீங்க. நான் என்ன பண்ணிக்கணும்னா இணைச்சுக்கணும் இல்லையா? அப்படித்தானே? சரி. முதல்ல அகசியா அல்லது சித்தி மரத்தினால உண்டு பண்ணப்பட்ட பெட்டி. அத வந்து பொன்னின் தகட்டால என்ன பண்ணணும்? மூடணும். இது கீழ்ப்பகுதி மட்டும் தான். ஆனா அதனுடைய மூடின்னு சொல்லும்போது, அது மரத்தினால் செய்யப்பட்ட விஷயம் அல்ல. அது முழுக்க முழுக்க பொன்னினால செய்யப்பட்ட திறனை. அப்படின்னா முழுவதுமாக பொன்னால் செய்யப்பட்ட ஒரு மூடி. அந்த மூடிக்கு மேல தான் மேற்பகுதி என்று சொல்லப்படக்கூடிய விஷயம் தான் கிருபாசனம். மெர்சி ஷீட் என்று அங்க என்ன பண்ணுவாங்க. அந்த பெட்டியினுடைய மேல் பரப்புல இருக்கக்கூடிய அந்த கிருபாசனத்தை ஒட்டி 2 பக்கங்கள்லயும் திருப்பிங்கள பொன்னினால அடிப்பு வேலையாக செய்யப்பட்ட 2 கேருபீன்கள் சிறகை விரித்தபடியே பறக்க ரெடியாக காத்திருக்கக்கூடிய நிலையில வடிவமைக்கப்பட்ட ஒரு வடிவமைப்பு. அந்த 2 கேருபீன்களுக்கு மத்தியில ஏதேனும் இருக்குதா? அப்படின்னா ஒண்ணுமே இல்ல. ஆனா வெளிச்சம் மாத்திரம் ஒண்ணு இருக்குது. அதுக்கு பேர் ஷெகீனா என்று நம்ம அங்க சொல்லுவோம் இல்லையா? இது பெட்டினோட மேல் பரப்பு. அதற்கு இடையில வளையங்கள் அதெல்லாம் பின்னாடி படிக்க போறோம். இப்ப இந்த பெட்டிக்கு உள்ளார என்று சொன்னா 3 பொருட்கள் உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் கோஆப்பரேட் பண்ணுங்க. 3 பொருட்கள் என்று சொன்னா என்னதுங்க? ஆரோனுடைய துளிர்த்த கோல், எண்ணாக்கப்பட்ட பொற்பாத்திரம், மோசே கிட்ட தேவன் கொடுத்துட்ட 2 கற்பலகைகள் உள்ள வைக்கப்பட்டிருக்கு. சரி இது அப்படியே ஆவிக்குரிய அர்த்தங்களா சொன்ன பெட்டி யாருக்கு அடையாளம்? வச்சிருந்து போலாம். இத பார்க்காதீங்க. இது ஆண்ட்ரன் பின் நோட்ஸ். லெசன்ல இருந்து போலாம். புரியுது. நீங்க எதுக்கு மறுபடியும் பெட்ல நடந்துருக்கீங்கன்னு. கீழ உள்ள பெட்டி அது மரத்தினால் சுட்டு பொன்னினால மூடப்பட்டது. அது எதை குறிக்குதுன்னா, மாம்சீக நிலைமையில இருந்து தெய்வீக சுபாவத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வகுப்பார். அது தலையாகிய கிறிஸ்துவும், சரீரமாகிய சபையும் தான் பெட்டியினுடைய கீழ்ப்பகுதி. இல்லையா? சோ இவர்களுக்கு தலையாக்கு ஒரு பொன்னினால செய்யப்பட்ட ஒரு நிலைமை வரும். அது பிதாவாகிய தேவன். சபைக்கு தலை கர்த்தர் இயேசு. கர்த்தர் இயேசுவுக்கு தலை அதுதான் அந்த பெட்டியினுடைய அந்த அந்த வடிவமைப்பு. கர்த்தர் இயேசு மாம்சத்திலிருந்து தான் திவ்ய சுபாவத்தை பெற்றுக்கொண்டார். நீங்களும் நானும் அந்த வாய்ப்புல தான் இருக்கிறோம். மாம்சத்துல இருந்து தான் திவ்ய சுபாவத்தை பெற்றுக்கொள்ள முடியும். 1,44,000 பேர் அப்படித்தான் இருப்பாங்க. ஆனா பிதாவாகிய தேவன் இருக்கக்கூடியவரு எப்போதுமே அவர் எப்படிப்பட்டவரா தான் இருந்தாரு. அதுதான் அந்த பெட்டி முழுவதுமானே பொன்னினால செய்யப்பட்டுச்சு. அது மரத்தினால செய்யப்பட்டதல்ல. இப்ப இந்த ஸ்ட்ரக்சர்ல உள்ள இருக்கக்கூடிய 3 பொருளும் யார தான் அடையாளப்படுத்துது? தலையாகிய கர்த்தர் இயேசுவையும், சிரமாகிய சபையும் தான் இல்லையா? அந்த அழியாமை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புல முதல்ல பிரவேசிச்சது கர்த்தர் இயேசு, அடுத்து சபை. அந்த ஆரோனுடைய ராஜரீக ஆசாரியத்துவத்துல முதல் தகுதியானது கர்த்தர் இயேசு, அடுத்து சபை இல்லையா? அடுத்து உடன்படிக்கை எனப்படக்கூடிய விஷயத்துல நீதி நியாய தீர்ப்பு செய்யக்கூடிய அந்த அதிகாரம் விஷயத்துல உலகத்துக்கு அந்த உடன்படிக்கை விஷயத்துல நீதி தரக்கூடிய விஷயத்துல முதல்ல தயாரானது கர்த்தர் இயேசு. அதற்கு பிற்பாடு அந்த உடன்படிக்கை விஷயத்துல மத்தியஸ்தராக சபை என்ன ஆயிட்டு இருக்கிறாங்க? ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே அந்த 3 பொருளும் கர்த்தர் இயேசு தலையையும் சபையையும் அடையாளப்படுத்துவதுதான் 3 பொருட்கள் இல்லையா? அந்த மேலே உள்ள 2 கேருபீன்கள் ஒன்று வல்லமை,
இன்னொன்னு அன்பு இல்லையா? அந்த பெட்டியினுடைய மேற்பரப்பு கிரசம் மெர்சி ஷீட். நீதி. கர்த்தருடைய ரத்தத்த கொண்டு வந்து அந்த மெர்சி ஷீட்ல தானே தெளிக்கிறாரு இல்லையா? நீதி. அப்போ அன்பு, வல்லமை, கர்த்தர் இயேசு. கர்த்தர் இயேசுக்கு இன்னொரு பேர் என்னது? ஞானம். பிதாவாகிய தேவனுடைய 4 குணலட்சணங்களையுமே அந்த பெட்டிக்குள்ள நம்மளால பார்க்க முடியும் என்றுதான் அடிப்படை வேதாகமத்துல நாம படித்து புரிந்திருக்கக்கூடிய உடன்படிக்கை பெட்டியை பற்றின சத்திய அடிப்படையா அல்லது ஆவிக்குரிய காரியங்கள். ஆண்டன் ஃபென் நோட்ஸ்ல இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா அந்த விளக்கங்கள் கொடுத்திருப்பாரு. ஆண்டன் ஃபென் நோட்ஸ்ல கொடுப்பாரு அப்படின்னு கேட்டா, அந்த பெட்டியினுடைய அடிபாகம் சபை சொல்லுவாரு. அந்த மெர்சி ஷீட் அத இயேசு சொல்வாரு. அந்த ஷெகினா மகிமை இருக்குல்ல ஒளி, அது பிதாவாகிய தேவனுக்கு அடையாளம் என்று சொல்வார். சரி, எனிவே ஒட்டுமொத்தம் 2 ஆங்கிள் பார்த்தாலும் உடன்படிக்கை பெட்டி என்று சொன்னா தெய்வீக அழியாமையில உள்ள குடும்பத்திற்கு அடையாளம். பிதாவாகிய தேவன், கர்த்தர் இயேசு, அவருக்கு கீழ 144,000 எனப்படக்கூடிய சபை என்று நாம சொல்லலாம் சகோதர சகோதரிகளே. சோ இதுதான் அடிப்படையாக இந்த பாடத்துல நமக்கு புரிய வைக்கக்கூடிய விஷயம். தெய்வீக அழியாமையில உள்ள குடும்பம் பரலோகத்துல என்று நாம பார்க்கிறோம். இப்ப இந்த பாடத்துக்குள்ள அவர் கடந்து செல்லும்போது இந்த பாடத்தை 6 பாகங்களாக பிரிக்கிறார். 6 பாகங்கள். அந்த ஒவ்வொரு பாகங்கள்லயும் அழகான ஆழமான படிப்பினைகள் உள்ள கடந்து போகிறார். முதல் பாகம் இந்த உடன்படிக்கை பெட்டி அவர் கையில் எடுக்கும்போது அவர் டீல் பண்ற விஷயம் என்னன்னா தி ரிங்ஸ் ஆஃப் தி ஆர்க். அப்படின்னா உடன்படிக்கை பெட்டியில உள்ள வளையங்கள் என்ற விஷயத்தை அவர் சொல்றாரு. இப்ப வளையங்கள் பத்தி என்ன பிரதர் நம்ம பார்க்க போறோம் என்று கேட்டா முதல்ல அவர் எண்டுக்கு போயிடுச்சு. எண்டுக்கு போயிடுச்சு. பாருங்க, இந்த உடன்படிக்கை பெட்டியில இந்த பிக்சரை முதல்ல காண்பிச்சு இதுல ஒரு தவறு 2 தவறு இருக்குன்னு சொல்றாரு. உங்களால கண்டுபிடிக்குதா? 2 தவறு. பவர் பாயிண்ட்ல சில நேரங்கள் இந்த சத்தியத்தின் விஷயங்கள்ல பிக்சர் போடும்போது ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்றாரு. இது உங்களுக்கு எக்ஸர்சைஸ். ஸ்கூல்ல கொடுக்குறாங்கல்ல இந்த மாதிரி. நீங்க எல்லாம் உற்சாகமா இருக்கிறத பார்த்தா சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி படம் போட்டா நீங்க உற்சாகமா ஆயிடுறீங்க. 2 தவறு இருக்கு சத்தியத்தின்படி. கவனிச்சு பாருங்க வேத வசனங்களின் அடிப்படையில. சரி, நேரம் அதிகமாயிடுச்சு. முதல்ல தண்டு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த தண்டு எதால மூடப்பட்டிருக்கும்னா, பொன்னினால மூடப்பட்டிருக்கணும். இது ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். ஆனா அப்படியே தண்டு அப்படியே வச்சிருக்கிறாங்க. மரப்பலகையோட வச்சிருக்கிறாங்க. பட் பொன் தகட்டினால மூடப்பட்டிருக்கணும். 2வது பாயிண்ட் என்ன குடுக்குறாருன்னா, இந்த வளையங்கள் என்பது மேல இருக்கக்கூடாது. வளையங்கள் எங்க இருக்கணுமாமா? வசனங்கள் வாசிங்க. யாத்திராகமம் 25:12. அதற்கு 4 பொன் வளையங்களை வார்ப்பித்து அவைகளை அது 4 மூலைகளிலும் போட்டு ஒரு பக்கத்தில் 2 வளையங்களும் மறுபக்கத்தில் 2 வளையங்களும் இருக்கும்படி தைத்து ஸோ ஒரு பக்கம் 2 பக்கம் தான் தமிழ்ல வந்திருக்கு இல்லைங்களா? இங்கிலீஷ்ல நீங்க படிச்சீங்கன்னா, புட் தெம் இன் த 4 ஃபீட் thereof. நீங்க ஆர்சி திருவிழியத்துல நீங்க இந்த விஷயங்கள் படிச்சீங்கன்னா, வாய்ப்பு இருக்கா? திருவிழியத்துல படிக்கிறேன். நான்கு பொன் வளையங்களை பார்த்து ம், இரு வளையங்களை ஒரு பக்கத்திலும் ம். இரு வளையங்களை மறுபக்கத்திலுமாக அதில் 4 கால்களோடு பொத்துவாய். அந்த 2 வளையங்கள் 2 பக்கமும் பொருத்த வேண்டியது எந்த இடத்துல பொருத்தணும்? கால்கள். இந்த பிக்சர் பாருங்க. இதுதான் ஓரளவுக்கு கரெக்ட்ன்னு சொல்றாரு. ஏன்னா அந்த 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 வளையங்கள் அந்த தனி எங்க இருக்கணும்னா, அந்த பெட்டியினுடைய கீழ கால் பகுதியில பொருத்தி இருக்கணும் என்ற விஷயம் சொல்றாரு. என்ன இருக்குன்னு சொன்னா பிரதர் ரொம்ப சிம்பிளா முடிச்சிடுறாரு. அவங்க தூக்கிட்டு போகும்போது அந்த தோளுக்கு மேல அந்த பெட்டி இருக்கணும். அந்த 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 பெட்டியில உயர்த்தப்படுதல் இந்த வளையத்தோடு சம்பந்தப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா இதுக்கு டீட்டெயிலா இவர் பேசல. ஆண்டன் ஃபென் நோட்ஸ்ல நீங்க இந்த பொன் வளையங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தெய்வீக வல்லமை என்று சொல்றார். இந்த வளையங்கள் இங்க மட்டும் இல்ல.
ஆசரிப்பு கூடாரத்துல மகா பரிசுத்தலத்துல 2 பலகைகளை இணைக்கிறதுக்கு, அந்த ஏபோத்த வந்து 2 சைடு அந்த பொன் ரிங்ஸ் இருக்கு. கோல்டன் ரிங்ஸ். இது எல்லாமே எத குறிக்குதுன்னா, அந்த தெய்வீக வல்லமைக்கு அடையாளம் என்று அவர் சொல்றார். என்ன அர்த்தம்? சபைய இந்த வனாந்திர பிரயாணத்துல, இந்த பாதையில முழுவதுமாக தாங்கி வழிநடத்துவது என்று தெய்வீக வல்லமை என்பது தான் ஆவிக்குரிய ஒரு படிப்பினை. அதத்தான் முதல்ல இந்த இடத்துல அவரு சுட்டி காண்பிக்கிறாரு. இதுல ரொம்ப முக்கியமா ஆ இன்னொரு விஷயம் சொல்றாரு. இந்த பெட்டியை சுமந்து கொண்டு போகக்கூடிய நபர்கள் யாரா இருக்கணும்னா, 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கோகாத்தின் புத்திரருக்கோ ஒன்றும் கொடுக்கவில்லை. தோள் மேல் சுமப்பதே அவர்களுக்கு பரிசுத்தலத்தின் வேலையாய் இருந்தது. ஸோ கோகாத்திய புத்திரர் லேவியர்கள். லேவியர்கள்ல கோகாத் புத்திரர் மட்டுமே இந்த பெட்டியை அவங்க என்ன பண்ணணும்? சுமக்கணும். வேற யாரும் சுமக்கக்கூடாது. ரொம்ப முக்கியமா லேவியர்கள் இந்த பெட்டியை கூடாது. தொட்டுவிடக்கூடாது. ஏன்னா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நுழையறதுக்கு யாருக்கு அனுமதி இல்ல? லேவியர்களுக்கு. ஆனா இந்த பெட்டி எங்க இருக்கும்? மகாபரிசுத்தலத்துக்குள்ள. ஸோ மகாபரிசுத்தலத்திற்குள்ள இருந்து ஆசாரியர்கள் கொண்டு வந்து குடுத்து, இவங்க தான் தூக்கிட்டு போணும். ஒருபோதும் இந்த பெட்டி பார்ப்பதற்கோ, ஒருபோதும் இந்த பெட்டியை தொடுவதற்கோ யாருக்கு வாய்ப்பு இல்ல, அதிகாரம் இல்ல, அனுமதி இல்லன்னா, லேவியர்களுக்கு தூக்கிட்டு போறதுக்குரிய கோகாத்திய புத்திர லேவியர்களுக்கு கூட அனுமதி இல்ல. ஐ மீன் அந்த பெட்டியை தொட்டு தூக்குற விஷயத்துல. அது எப்படி வச்சிருக்கணும்? உள்ள போய் தொடக்கூடாது. வெளிய கொண்டு வந்து தருவாங்க. அதுக்கப்புறம் தான் தோள் மேல சுமந்து வரணும் என்கிற விஷயத்த அவர் சொல்றார். இத சொல்லிட்டு அடுத்து அவரு இன்னும் சில முதல் விஷயத்துல இன்னும் சில விஷயங்கள அவரு கிளாரிஃபை பண்றார். கண்டிப்பா இந்த பெட்டியினுடைய அந்த தண்டு சில நேரங்கள் இப்படி கிராஸ் வச்சு சொல்றாங்க. அப்படின்னா அந்த பெட்டியினுடைய நீளம் 45 இன்ச் நீளமான பகுதி. அந்த நீளமான பகுதியில தண்டு சொருவப்பட்டிருக்கா? இல்ல பக்கவாட்டு பகுதியில தண்டு சொருவப்பட்டிருக்கா? ஏன்னா சில பிக்சர்ஸ் இருக்கு. பாருங்க. இது இது இந்த எந்த பக்கம் தண்டு சொருவப்பட்டிருக்கு? பக்கவாட்டு பகுதியில சொருவப்பட்டிருக்கு. நீளமான பகுதியில இல்ல. ஆனா பொதுவா நம்ம பார்க்கும்போது எப்படி பார்த்திருப்போம்? நீள வாக்குல. அப்ப பிரதர் வந்து இதுக்கு என்ன கமெண்ட்ரி குடுக்குறாருன்னா, மேபி 2மே இருக்கு. நம்மளால கன்ஃபார்மா சொல்ல முடியாதுன்றாரு. ஏன்னா, இப்படி இருக்கும்போது 4 பேர் தூக்கிட்டு போற மாரி ஆங்கிள் இருக்கு. இன்னும் இந்த பெட்டிய தூக்கிட்டு போறது 8 பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. 6 பேர் சொல்லக்கூடிய விஷயமும் இருக்கு. எத்தன பேர் தூக்கிட்டு போயிருக்கலாம் அப்படின்னா, ஒரு வசனம் மட்டும் வாசிங்களேன். 1 நாளாகமம் 15:11. பின்பு தாவீது ஆசாரியராகிய சாதோக்கையும் அபியத்தாரையும் லேவியராகிய ஊரியேல், அசாயா, யோவேல், செமாயா, எலியே, அம்மினதாப் என்பவர்களையும் அழைத்து, எத்தன பேர் வராங்க? ஆசிரியர்கள் 2 பேரு. லேவியர்கள் பைபிள் வசனம் வாசிக்கும்போது கவனிக்கலன்றத கண்டுபிடிச்சிட்டேன் பார்த்தீங்களா? மறுபடியும் வாசிங்க. பின்பு தாவீது ஆசாரியராகிய சாதோக்கையும் அபியத்தாரையும் லேவியராகிய ஊரியேல், அசாயா, யோவேல், செமாயா, இலியேல், அம்மினதாப் என்பவர்களையும் அழைத்து. எத்தன பேரு? 6 பேர். 2 ஆசிரியர்கள், லேவியர்கள் 6 பேர். இந்த பெட்டியை தூக்கக்கூடிய விஷயத்துல எத்தன பேரும் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க? 6 பேர் தூக்கி எடுக்குறாங்க என்கிற ஒரு கருத்தும் அங்கு இருக்கு. அதனால சகோதரர்கள் என்ன முடிவு இந்த சகோதரர் என்ன சொல்ல வர்றாருன்னா, மேபி 4 பேர் தூக்கி எடுக்கலாம். மேபி 8 பேர். அதாவது 6 பேர் கூட இருக்கலாம் என்கிற ஒரு கருத்தை அங்க தெரியப்படுத்துறாங்க. இதோட அந்த ஃபர்ஸ்ட் விஷயத்த அவர் முடிக்கிறார். அப்படின்னா, வெறும் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல அவர் குடுக்குறாரு. ஒரு இன்ஃபர்மேஷன் ஆசரிப்பு கூடாரத்துல உள்ள உடன்படிக்கை பெட்டிய பத்தி. 2வது பகுதிக்குள்ள போறாரு பாடத்துல. டிராவலிங் கவரிங்ஸ் ஆஃப் த ஆர்க் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, உடன்படிக்கை பெட்டி பயணத்தின் போது அதன் மேல உள்ள மூடல்கள் அல்லது மூடு திரைகள். இந்த பெட்டி பயணிக்கும் போது, கடக்கும் போது இந்த பெட்டியை யாரும் பார்க்கக்கூடாது. அப்படி பார்க்காம இருக்கிறதுக்கு அந்த பெட்டியின் மேல என்ன பண்ண வேண்டியிருக்கு? இந்த மூடு திரைகள் அல்லது மூடல்கள் போட்டு தான் நீங்க தூக்கிட்டு போகணும். பயணத்தின் போது இந்த பெட்டி இப்படித்தான் இருக்கணும். அப்படி சொல்லி இருக்குது. இந்த மூடல்கள் பத்தி வசனங்கள் நீங்க வாசிக்கும்போது என்னாகமம் 4ஆம் அதிகாரம் 5, 6.
ஆசரிப்பு கூடாரத்திலே கோகாத் புத்திரரின் பலிபீடை மகா பரிசுத்தமானதற்கு சொல்லியது. பாளையம் புறப்படும் போது ஆரோனும் அவன் குமாரரும் வந்து மறைவின் திரைச்சீலையை இறக்கி அதனுடைய சாட்சி பெட்டியின் மூடியை அதன் மேல் தகசு தோல் மூடியை போட்டு அதன் மேல் முற்றிலும் நீளமான துப்பட்டியை விரித்து அதன் தண்டுகளை பாய்ச்சி சமூக தப்பு மெஜையின் மேல் நீல துப்பாட்டியை விரித்து தண்டுகளையும் தூப கரண்டிகளையும் பின்னங்களையும் மூடிட போதும். வசனத்தினுடைய அர்த்தம் என்னன்னா, ஆரோனும் அவருடைய புத்திரர்கள் குறிப்பா அவங்க ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள பிரவேசிக்கக்கூடிய அவங்க என்ன பண்ணணும், பெட்டியை முதல்ல கவர் பண்ணணும். வெளியே எடுத்துட்டு வரதுக்கு முன்னாடி அந்த பெட்டியை கவர் பண்ணக்கூடிய அந்த திரைகள், இந்த கவரிங்ஸ் என்னன்னா, ஆசரிப்பு கூடாரத்துல பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையில ஒரு திரை இருக்கு இல்லைங்களா, அந்த திரையை முதல்ல எடுத்து பெட்டியின் மேல போடணும். அப்ப இதை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் டவுட்ஸ் வரும்போது கேட்டோம். இந்த திரை தான் போட்டதா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா அந்த திரை போட்டுருக்கிறதுக்கு பிரதர்ஸுங்க. ஏன் சொல்றாங்கன்னா, அந்த சைஸ் வந்து ரொம்ப பெருசு. இந்த ஆசரிப்பு கூடாரத்துல மகா பரிசுத்தலத்தினுடைய வந்து பெருசு. சோ அதை வந்து பெட்டியின் மேல மூடி இருக்க முடியுமான்னு கேட்டா மூடி இருக்க முடியாது. ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா, அந்த திரை தான் மூடி இருக்கு. அப்ப என்ன கருத்துக்கள் கொடுக்குறாங்கன்னா, அதே போல ஒரு திரை சிறிய அளவுல என்ன பண்ணப்பட்டிருக்கும், அந்த பெட்டியை மூடுவதற்கு செய்யப்பட்டிருக்கலாம் என்கிற கருத்தை கொடுக்குறாங்க. பட் பாயிண்ட் என்னன்னா, அது மகா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய திரை. அதைத்தான் தூக்கி முதல்ல மூடணும், கலட்டி மூடிட்டு அதுக்கு மேல தகசு தோல்னு நீங்க தமிழ்ல படிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த தகசு தோல் இங்கிலீஷ்ல நீர்நாய் தோல் என்று நாம சொல்லுவோம். கரெக்டா சொல்லணும்னா நீர்நாய் தோல் என்று சொல்லுவாங்க. இது ரெண்டாவது மூடணும். மூணாவது நேர்புறமா எது இருக்கணும்னா ஒரு நீல நிற துப்பட்டி. இதுதான் 3 அடுக்கா கவரிங் பண்ணி வெளியே எடுத்துட்டு வரணும். அதுக்கப்புறம் தான் தண்டு பாய்ச்சி தூக்கிட்டு போகணும். முதல் மூடிடணும், அப்புறம் தான் தண்டு பாய்ச்சி வெளியே தூக்கிட்டு வந்து தோல்ல கொடுக்கணும். அப்ப இந்த 3 மூடு திரைகள் எதற்கு அடையாளம் சொன்னா, அருமையாக அந்த ஆவிக்குரிய விளக்கங்களை சகோதரர் நமக்கு தெரியப்படுத்துறார். அந்த பெட்டி சபை பரலோக அழைப்பு, பரலோக ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனுடைய மேல் பரப்புல போடக்கூடிய அந்த முதல்ல தொடக்கூடிய அந்த பகுதி என்னன்னா, மகா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய திரை. இப்ப நீங்க சொல்லுங்க, ஆசரிப்பு கூடாரத்துல மகா பரிசுத்தத்தில் என்ட்ரி ஆகக்கூடிய அந்த திரை எதற்கு அடையாளம்? ஆசரிப்பு கூடாரம் இருக்கா, பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்தலம் இருக்கா, இடையில ஒரு திரை இருக்குது இல்லைங்களா, அந்த திரை எதற்கு அடையாளம்? ஆமா, கொஞ்சம் சத்தமாவே சொல்லிடுங்க. மரணம் இல்லைங்களா, மரணத்துக்கு அடையாளம். அந்த மரணம் தான் அந்த திரை கிடையாது. அந்த மரணத்தை தாண்டினா தான் பரலோகத்துக்குள்ள நுழைய முடியும். அதுதான் அந்த திரை அருமையா குறிக்குது இல்ல. அப்போ முதல் அந்த அர்த்தம் எதை கொண்டு வருதுன்னு கேட்டா, ஒரு மாபெரும் ஆழமான சத்தியம். பரலோகத்துக்குள்ள போகணும், பரலோக ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளணும் என்று சொன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, 1 கொரிந்தியர் 15:50 அது தாண்டணும். 1 கொரிந்தியர் 15:50. சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் வேற ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. இது ஒரு ஆழமான சத்தியம். கண்டிப்பா கிறிஸ்தவர்கள் மத்தியில மாம்சத்துல இருந்துட்டே பரலோகம் போகலாம்னு நினைக்கிற விஷயங்கள் இருக்கு. ஆனா உண்மை என்னன்னா, மாம்சமும் ரத்தமும் எங்க போக முடியாது. பரலோக படிப்பினையே முதல் ஸ்கிரீன் நமக்கு அடையாளம். அந்த அந்த முதல்ல மூடப்பட்ட அந்த திரை எதை குறிக்குதுன்னா, மரித்தால் மட்டுமே நீ சபையாக முடியும், மரித்தால் மட்டுமே அழியாமை பெற்றுக்கொள்ள முடியும். மரிக்கணும், மரிச்சாதான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா அது மாம்சத்துல நடக்கக்கூடிய மரணம் தான். ஆனா அதுக்கு முன்னாடி மாம்சம் நிறைய பேர் மரிச்சிட்டு இருக்கிறாங்களே. சித்தம் செய்து பலியின் வாழ்க்கை வாழ்ந்து அந்த பலியின் வழியாவே வரக்கூடிய மரணம் அது. அப்படிப்பட்ட மரணம் மரித்து தான் நீங்க எங்க போக முடியும்? பரலோக ஆசீர்வாதம் கூறுங்களா? அதாவது படம் எடுத்த உடனே அப்படியே ஹை லெவல் போகணும்னு நினைக்க கூடாது. எல்லா படத்துலயும் முத்து வேணும்னா கடலுக்குள்ள ஆழம் போகணும், வெயிட் பண்ணணும். எடுத்த உடனே பாடம் பீக்ல போகணும். நோ, இந்த மென்டாலிட்டி ஆரம்பத்துல நமக்கும் இருந்தது. பட் தேவனுடைய வார்த்தைகள்
கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த கருகு அதிகமாகும். அந்த வெயிட் ஜாஸ்தியாகும். அந்த முத்து போயிடணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, ஆழங்களா எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்க மூழ்கணும். அந்த வார்த்தைகளுக்குள்ள இன்னும் கடந்து போகணும், கடந்து போகணும். போய் தான் முத்த தேடி கண்டுபிடிக்க முடியுமே தவிர, மேல இருக்கிறது முத்து இல்ல. முத்து போல தெரிஞ்சதுன்னா, அது முத்து ஒரிஜினல் இல்ல. சகோதர, சகோதரிகளே. அப்படித்தான் பாடத்த அவர் அழகா கொண்டு போறாரு. போக போக இன்னும் நல்லா ஷார்ப் பண்றாரு. இன்ஃபர்மேஷன்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படி கொண்டு போறாரு. அப்போ ஃபர்ஸ்ட் அந்த 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 திரை எதை குறிக்குதுன்னா, மெரிக்கணும் என்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துது. மேல உள்ள திரை என்ன பார்க்கிறோம்? 2வது ஸ்கிரீன் சொன்னோமே. தகசுத்தோல். இந்த தகசுத்தோல் எதற்கு அடையாளம்னா, நம்முடைய மாம்சத்திற்கு அடையாளம். அல்லது மாம்சீக நிலைக்கு அடையாளம். நம்முடைய மாம்சம் அந்த பெட்டியில எங்கேயாவது தெரியும்னு கேட்டா தெரியாது. பெட்டிய தூக்கிட்டு போறாங்க இல்லையா? அந்த பெட்டிய தூக்கிட்டு போகும்போது, பெட்டியோட ஒட்டுனது மரணம். பிடிச்சு போயிட்டாக்க முடியும். மேல தெரியிறது, மேல வெளியில பார்க்கிறவங்களுக்கு தெரியுது ப்ளூ கலர் துப்பி. ஆனா நடுவுல ஒண்ணு மாட்டிக்கிச்சு இல்லையா? அது உள்ளுக்குள்ளேயும் தெரியறதில்ல. அப்படின்னு எத குறிக்குது? இப்ப நீங்க என்னைய பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இந்த மாம்சம். அது தெரியவே தெரியாது. அப்படின்னா ஒண்ணு இல்லாம போயிடும். சிதைஞ்சிடும் உங்க மாம்சம். அப்படின்னா நீங்க இந்த பூமியில இருந்ததற்கு இந்த மாம்சம் இருக்குது. அதுதான் பாயிண்ட். இந்த மாம்சம் சிதைஞ்சிடும், அழிஞ்சிடும். அது ஒண்ணும் இல்லாம போயிடும். அது மறைஞ்சிடும். மேல தெரியுது அந்த துப்பட்டி எத பத்தி குறிக்குது? நீல நிற துப்பட்டி. வெளியில இருந்து பார்க்கிறவங்களுக்கு விஷயத்துல அது மட்டும் தான் தெரியும். சபை அப்படின்னா அந்த நீல நிற துப்பட்டி மட்டும் தான் வெளியில இருந்து பார்த்துட்டு. அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க? என்ன சொல்ல வரீங்க பிரதர்ன்னு கேட்டா? சபை இந்த விசுவாச ஓட்டத்துல வாழ்ந்துட்ட வாழ்க்கை இருக்குல்ல, சகோதர சகோதரிகளே, இந்த அவர்களுடைய அர்ப்பணிப்பின் ஜீவியத்துல, அவர்கள் கடந்து போன அனுபவத்துல, விசுவாசத்துல உறுதியாக இருக்கிறதுக்கு அவர்கள் கிட்ட இருந்து வெளிப்பட்ட அந்த கிரியை ஒவ்வொருத்தர் பார்வையில இருந்தும் தெரியும். ஆமாப்பா, என் கூட அவர் ஏறினாரு. அப்ப கூட அவர் அப்படி இருந்தாரு. ஆமாப்பா, என் கூட அவர் வாழ்ந்தாரு. என் கூட அவர் சாப்பிட்டாரு. என் கூட நடந்தாரு. என் கூட தூங்குனாரு. என் கூட சகஜமா சிரிச்சு பேசினாரு. அந்த எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலையும் அவர் விசுவாசம் உள்ள ஒரு விஷயத்த வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தார். அவருடைய வாழ்க்கையில அந்த விசுவாசம் தேவன் மேல, கர்த்தர் இயேசு மேல அவர் வைத்த விசுவாச காரியங்கள் வெளிப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. எல்லா அனுபவங்கள் மத்தியிலையும் இது உலகத்தின் மத்தியில பளிச்சுன்னு தெரியும். அந்த பெட்டிய பார்த்தா அந்த திரை மட்டும் தான் தெரியும். பளிச்சுன்னு தெரியும். கண்டிப்பா தெரியுமான்னு கேட்டா தெரியும். வசனங்கள் இருக்கு. சங்கீதம் பரிச்சயமான வசனம். சங்கீதம் 87:5-6. சாரி, நான் உங்களுக்கு பவர் பாயிண்ட்ட கூடவே போட்டுட்டு வர மறந்துட்டேன். நீங்க மரித்தவர்களில் ஒருவனைப் போல் நெகிழப்பட்டிருக்கிறீர். பண்றீங்களா? ம். சீயோனைக் குறித்து இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும். முதலாம் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தர் ஜனங்களை பேரெழுதும் பொழுது இன்னான் அதிலே பிறந்தான் என்று அவர்களை தொகையிடுவார். என்ன அர்த்தம்னா சகோதர சகோதரிகளே, சபையில யாரெல்லாம் 1,44,000 பேர்ல அங்கமா போறாங்களோ, அவர்கள் ராஜ்யத்துல இன்னான் இன்னான் என்று எண்ணப்படுவாங்க. அப்படின்னா இன்னான் இன்னான்னா என்ன அர்த்தம்? இந்த குடும்பத்துல இவருக்கு பையனா, இவருக்கு கணவனா, இவருக்கு மனைவியா, இவருக்கு குழந்தையா, இவருக்கு அப்பாவா, இல்லையா? அது மட்டும் தான் குறிப்பிடப்படுமா? அதுவும் குறிப்பிடப்படும். அதோடு கூட அவங்க வாழ்ந்த வாழ்க்கையும் இப்படியெல்லாம் அவர்கள் வாழ்ந்தாங்க என்று என்ன பண்ணப்படும்? தெரியப்படுத்தப்படும். அதுதான் இந்த வசனத்தினுடைய விஷயம். இன்னார் இன்னார் அந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இந்த அழைப்புல, இந்த பரம அழைப்புல இந்த பரிசை பெற்றுக்கொண்டாங்க என்கிற விஷயத்த அங்க அருமையா சுட்டிக்காட்டப்படும் சகோதர சகோதரிகளே ராஜ்யத்துல. இதுதான் இந்த பெட்டிய மூடின 3வது திரை. ப்ளூ கலர் துப்பட்டி. நீல நிற துப்பட்டிக்கு அடையாளம். இதோட 2வது சாப்டர் முடிக்கிறார். 3வது சாப்டர் கடந்து போறாரு. 3வது சாப்டர் போடுங்க பிரதர். டைட்டில் என்ன வருது? The ark taken by the Philistines. அதாவது பெலிஸ்தியர்கள் கிட்ட உடன்படிக்கை பெட்டி என்ன ஆயிடுச்சு? கைப்பற்றப்பட்டுச்சு அல்லது அகப்படுத்தப்பட்டுடுச்சு. இந்த விஷயங்கள் அநேக படங்கள் வழியா சகோதரர்கள் உங்க மத்தியில எடுத்திருப்பாங்க இல்லையா?
நிறைய சம்பவங்கள் எலெக்ஷன் கிளாஸ்ல இதை டச் பண்ணாம போயிருக்க மாட்டாங்க. இது 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் வரைக்கும் உங்களுக்கு விஷயங்கள் இருக்கு. நிறைய விஷயங்கள் இந்த காரியங்கள் அடிக்கடி நீங்க தியானிச்சிட்டதுனால நேரடியாக நம்ம பாயிண்ட்ஸ்குள்ள போயிடலாம். அதனால உங்களுக்கு நேரம் ஆகாது. அப்போ பெலிஸ்தீனர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் ஒரு யுத்தம் இல்லையா? அந்த யுத்தம் ஒரு நீண்ட நாள் யுத்தமாக வலுக்குது. அந்த யுத்தத்துல யார் தோத்து போறாங்க? இஸ்ரேல் தோத்து போற சூழல் வருது. அப்ப அந்த பாளையத்துல ஒரு ஐடியா ஒருத்தருக்கு வருது. என்ன ஐடியா வருதுன்னா, நாம இந்த யுத்தத்துல ஜெயிக்கணும்னா, நம்ம கூட தேவன் இருக்கணும். நம்ம கூட தேவன் இருக்கணும்னா, எதை கொண்டு வரணும்? பாளையத்துக்கு உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரணும். உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்கு? எங்க இருக்கு? சீலோல இருக்கு. அப்படின்னா சீலோ என்னன்னா, வனாந்திர பிரயாணம் 40 வருஷம் வராங்கல்ல. அந்த வனாந்திர பிரயாணம் 40 வருஷம் முடியும் போது கனவு என்ட்ராகி ஒரு 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 இடத்த பிக்ஸ் பண்ணி ஆசரிப்பு கூடாரத்தை போட்டாங்கல்ல. கனானுக்குள்ள நுழைஞ்ச உடனே ஒரு பிக்ஸ் ஆச்சு. அந்த இடத்துக்கு பேர் தான் சீலோ. அந்த இடத்துல கூடாரம் போட்டு அந்த பெட்டி அங்கேயே தான் இருந்துச்சு. 300 வருடங்களாக ஒரே இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெட்டி. உடன்படிக்கை பெட்டி. சீலோ எனப்படக்கூடிய இடத்துல. இப்படிப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய இந்த பெட்டிய எங்க எடுத்துட்டு வராங்க? பாளையத்துல யுத்தம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இடத்துல எடுத்துட்டு வரணும்ன்ற ஒரு ஐடியா குடுக்கும்போது, போயிட்டு எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்து பார்த்தா என்ன நடக்குது? பாளையத்துல ஒரே ஆரவாரம், சத்தம் பயங்கரம். அப்ப பெலிஸ்தர்கள் எல்லாம் கேட்கறாங்க, "என்ன ஒரே சத்தம் அங்க? என்ன பிரச்சனை?" அவகிட்ட உடன்படிக்கை பெட்டி வந்துருச்சு. அப்படின்னா, தேவன் அவங்க கூட இருக்கிறாரு. அதனால சந்தோஷப்படுறாங்க. உடனே பெலிஸ்தர்கள் பயப்படுறாங்க. அப்ப பெலிஸ்தர்கள் கிட்ட இருந்து அந்த தலைவன் ஒருத்தர் சொல்றாரு, "என்ன பேசிட்டு இருக்கிறீங்க? ஆம்பள மாரி நடந்துக்கோங்க. அப்படியே புருஷர் போல நடந்துக்குங்க. தைரியமா இருங்க. வாங்க சண்டைக்கு போலாம்ன்னு" சொல்லி அப்படியே கூட்டிட்டு போவாரு அவரு. அப்படி கூட்டிட்டு போய் சண்டை போட்டு அவங்கள என்ன பண்ணிடுவாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள ஜெயிச்சுடுவாங்க. பெட்டி என்ன பண்ணிடுவாங்க? கைப்பற்றிட்டு வந்துடுவாங்க. வந்தா பெட்டி பெலிஸ்தர்கள் கைகள்ல எத்தன நாள் இருந்துச்சு? 7 மாதங்கள். 7 மாதங்கள் பெலிஸ்தர் கையில உடன்படிக்கை பெட்டி அகப்பட்டுடுச்சு. சகோதர சகோதரிகளே, ரொம்ப அருமையா சகோதரர் டீல் பண்றாரு இந்த விஷயத்த. அருமையா டீல் பண்றாரு. எப்படின்னா, இந்த 7 மாதங்கள் உடன்படிக்கை பெட்டி இஸ்ரவேல் ஜனங்கிட்ட இல்ல. இந்த 7 மாதங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் உடன்படிக்கை பெட்டிய பார்க்கல. ரொம்ப முக்கியமான விஷயம். பார்க்கல. அதே போல இந்த பெட்டி அவங்கள விட்டு போனது பைபிள் சொல்லுது. எபிரேயர் மன்னிக்கணும் 1 சாமுவேல் 4:22 வாசிங்க. 1 தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால் ம். மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று ரொம்ப என்றான். முக்கியமான மகிமை இஸ்ரேலை விட்டு போயிடுச்சு. எதுதான் போச்சு ஆக்சுவலா? பெட்டி போச்சு. ஆனா பெட்டி அடையாளப்படுத்துவது என்னது? மகிமை போயிடுச்சு. சகோதர சகோதரிகளே, அப்ப பெலிஸ்தர்கிட்ட 7 மாதம் என்ன பண்ணுச்சு? அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு 4 நகரங்கள் பெட்டி ஒரே இடத்துல இல்ல. 4 நகரங்கள் மாறி மாறி போகுது. அது நோட் வச்சுக்கோ. எபெனேசர், அஸ்தோத்து, காத்து, எக்ரோன். ஆனா ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது ஒவ்வொரு பிரச்சனை. அதனால தான் பெட்டி மாறிக்கிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துக்கு போச்சு. அங்க தாகோன் சிலை என்ன ஆகுது? கீழ விழுது, கை கால் உடையுது, நின்ன சிலை மடியுது. ஏதோ பிரச்சனை. வேற இடத்துக்கு போலாம். எலிஸ்தர்கள் தேசத்திலே வேற இடத்துக்கு. அங்க போனா மூலவியாதி வருது. நிறைய பேர் சாகுறாங்க. பெட்டி தான் பிரச்சனை. வேற இடத்துக்கு கொண்டு போலாம். பெட்டியோட நோக்கம் என்னன்னா, தேவன் அந்த பெட்டிய பெலிஸ்தர்கள் தேசத்துல வைப்பது என்பது அவருடைய விருப்பம் இல்ல. அதனால அந்த 4 நகரங்களாக பெலிஸ்தர் தேசத்துல சுத்திட்டு கடைசி எங்க வருது? இஸ்ரேலுக்கே அனுப்பி விடுறாங்க. அப்ப அதுக்கு எவ்வளவு காலங்கள் எடுக்குதுன்னா 7 மாதங்கள் எடுக்குது. சகோதர சகோதரிகளே, இது ஒரு நிழல். இது ஒரு நிழல். அப்போ இந்த பெட்டி புறப்பட்டு போறது, மகிமை புறப்பட்டு போயிடுச்சுன்றார் வசனத்துல. அப்ப உண்மையிலே இஸ்ரவேலர்கள் மத்தியில மகிமை, தேவனுடைய மகிமை என்பது யாரு? எபிரேயர் 1:3. எபிரேயர் 1:3. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் போதும். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம். யார் யாருடைய மகிமையின் பிரகாசம்? பிதாவாகிய தேவனுடைய மகிமை யாரு? கர்த்தர் இயேசு. அப்ப இஸ்ரவேல் அவங்கள விட்டு மகிமை போயிடுச்சு, பெட்டி போயிடுச்சுன்னா, இஸ்ரவேல் விட்டு யார் போயிட்டா? கர்த்தர் இயேசு அவர்கள் மத்தியில தான் வந்தார். ஆனா அவங்களுக்காக தான் வந்தார். அவங்கள ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் வந்தார். ஆனா அவங்க அந்த பெட்டிய சரியா
இஸ்ரேல் ஜனங்கள் அந்த பெட்டிய எப்படி பார்த்துட்டாங்கன்னா, ஒரு லக்கி சார்ம் அல்லது ஒரு அதிர்ஷ்டமா பார்த்தாங்க. ஒரு பரிசுத்தமா பார்க்கல. அதே போல கர்த்தர் இயேசுவ அவர்கள் ஒரு பரிசுத்தமான பார்வை பார்க்க தவறிட்டாங்க. கர்த்தர் இயேசுவ அவங்க கொன்னுட்டாங்க. அதனால அவங்களை விட்டு பெட்டி போயிடுச்சு. அவங்களை விட்டு மகிமை கடந்து போயிடுச்சு. எவ்வளவு காலங்கள்? 7 மாதங்கள். இந்த 7 மாதங்கள் அடையாளப்படுத்துது சுவிசேஷ யுகத்தினுடைய 7 காலகட்ட பகுதிகள். இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய 7 காலகட்ட பகுதிகள் இஸ்ரேல் ஜனங்கள் கண்களுக்கு தெரியாது. இஸ்ரேல் ஜனங்களுக்கு மகிமை கிடையாது. மறுபடியும் பெட்டி வரும். வந்துச்சா இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில? வந்துச்சு. இததான் கர்த்தர் சொன்னாரு. மத்தேயு 23ஆம் அதிகாரத்துல 37, 39. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 37, 39. மத்தேயு 23, 37 மற்றும் எருசலேமே, எருசலேமே, ம், தீர்க்கதரிசிகளை கொலை செய்து ம், விட்டவர்களை கல்லெறிகிறவளே, ம், கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக ம், நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்க்காமதான் இருந்தேன். ம், உங்களுக்கோ மனந்தில்லாமல் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். ம். உம்முடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் இது முதல் என்னை காணாதிருப்பீர் என்று அந்த உங்களுக்கு வார்த்தையை தான் சொல்லுகிறேன். அண்டர்லைன் பண்ணணும். இது முதல் என்னைய காணாதிருப்பீர்கள். பெட்டி அவங்கள விட்டு போயிடுச்சு. பெட்டிய பார்த்து 7 மாசம் ஆச்சு. மறுபடியும் பெட்டி வரும். அப்பதான் அவங்க கண்கள்ல பெட்டி பார்க்க முடியும். எதை குறிக்குதுன்னா, தேவனுடைய மகிமையான கர்த்தர் இயேசு அவர்களை விட்டு போயிடுவார். ஆனா சொல்றாரு, இது முதல் நீங்க என்னைய பார்க்க மாட்டீங்க. கர்த்தருடைய நாமத்தினால வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் நீங்க என்ன சொல்றீங்களோ, அப்பதான் நீங்க என்னைய மறுபடியும் என்ன பண்ணுவீங்க? பார்ப்பீங்க. இது எதை குறிக்குதுன்னா, சுவிசேஷ யுகம் முழுவதும் இஸ்ரேல் ஜனங்களுடைய நிலை இப்படித்தான் இருக்கும். பெட்டி யார்கிட்ட போச்சு? புறஜாதி ஜனங்கள் கிட்ட போச்சு. அந்த புறஜாதி ஜனங்கள்ட்ட போறது எதற்கு அடையாளம்? வசனம் வாசிங்க. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 43வது வசனம். மத்தேயு 21, 43. ஆகையால் ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். புரியுதுங்களா? அந்த பெட்டி புறஜாதிகள் கரங்கள்ல ஒப்பு கொடுக்கப்பட்டது எதை குறிக்குதுன்னா, இவங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை இவங்க இழந்துட்டாங்க. மாறாக அதற்கே உரிய கனிகளை தரக்கூடிய புறஜாதி ஜனங்களுக்கு அந்த வாய்ப்பு. புறஜாதி ஜனங்கள் மத்தியில பெட்டி போகுது. தேவனுடைய மகிமை போகுது. கர்த்தர் இயேசு புறஜாதி ஜனங்கள் மத்தியில இருந்து தன்னுடைய சரீரங்களை தெரிந்தெடுக்கக்கூடிய அந்த தெய்வீக சித்தத்தை அவங்க என்ன பண்றாங்க? செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சகோதர சகோதரிகளே, இதை பற்றி அருமையான ஒரு கிறிஸ்தவ சங்கீதம் இருக்குது. சங்கீதம் 78, 60ல இருந்து 64. 78, 60ல இருந்து 64. நாம் மனுஷருக்குள்ளே போட்ட கூடாரமாகிய ஜீவனுள்ள வாசஸ்தலத்தை விட்டு விலகி ம். தமது பலத்தை சிறையிருப்புக்கும் தமது மகிமையை சத்ருவின் கைக்கு ஒப்புக் கொடுத்து இந்த வார்த்தைகள் எல்லாம் நல்லா கவனிங்க. ஆக்சுவலா இந்த 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 பகுதி சீலோல இருந்து பெட்டி போயிடுச்சுன்ற ஒரு துக்கத்துல பேசப்பட்ட சங்கீதம். ஆனா இது அங்க அப்ளை ஆகுது. ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன். 2வது அப்ளிகேஷன் இந்த வசனத்துல உள்ள வார்த்தைகள் எல்லாம் எங்க அப்ளை ஆகுதுன்னா, கர்த்தர் இயேசுவ அவங்க கொலை செய்ததுக்கு அப்புறம் இஸ்ரேல் ஜனங்கள் படக்கூடிய உபத்திரவங்கள், கஷ்டங்கள அருமையா பேசும். பெட்டி போயிடுச்சு. இஸ்ரேல் ஜனங்கள் என்ன கஷ்டப்பட்டாங்க? அத பேசுற மாரி தெரியும். இது ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன். கர்த்தர் இயேசுவ கொன்னுட்டாங்க. அதுக்கப்புறம் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பாடுகள் படுவாங்க? அதையும் இந்த செகண்ட் அப்ளிகேஷன்ல பார்க்க முடியும். வாசிங்க. தமது பலத்தை சிறையிருப்புக்கும் ம். தமது மகிமையை சத்ருவின் கைக்கும் ஒப்புக் கொடுத்து ஒப்பு கொடுத்து நம்ம ஜனத்தை பட்டயத்துக்கு இரையாக்கி புரிஞ்சுதுங்களா? பெலிஸ்தர்கள் ஜெயிச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன். கர்த்தர் இயேசுவ கொலை செஞ்சதுக்கு அப்புறம் தீத்துராயன் வராரா ரோம சக்கரவர்த்தி. அவர் வந்து இஸ்ரேல் ஜனங்களை என்ன செஞ்சார்? பட்டயத்துக்கு சிறையாக்குனார். கொலை செஞ்சார். எரிச்சார். இல்லையா? செவுத்துல ஆணிகள் வச்சு ம், நமது சுதந்திரத்தின் மேல் கோபம் கொண்டார். ம், அவர்கள் வாலிபரை அக்கினி பட்சித்தது. ம், அவர்கள் கன்னியாஸ்திரீகள் வாழ்க்கைப்பட்டார்கள். ம். அவருடைய ஆசாரியர்கள் பட்டயத்தால் விழுந்தார்கள். அவர்கள் நடந்ததுங்களா? நடந்ததுங்களா அதெல்லாம்? இதெல்லாம் எங்க எக்ஸாக்ட்டா இன்னும் அதிகப்படியா இருந்ததுன்னா, கிபி 70ல.
கர்த்தர் இயேசுவ அவங்க கொலை செய்ததுக்கு அப்புறம், இந்த மகிமை புறப்பட்டு போனதுக்கு அப்புறம், இந்த அப்ளிகேஷன் பெரிய அளவுல கிபி 70ல ரோம சக்கரவர்த்தி தீத்துராயன் மூலமாக அங்க நிறைவேறினத நம்மளால பார்க்க முடியும் சகோதர, சகோதரிகளே. இத நீங்க வீட்ல படிச்சுக்கோங்க. இப்ப இதுல இன்னொரு ப்ரூஃப் குடுக்குறார். என்ன ப்ரூஃப் குடுக்குறாருன்னா, பிரதர் எப்படி இதோட கம்பேர் பண்றீங்க? அப்படின்னா ஒரு ஒரு அருமையான ஒரு ப்ரூஃபா ஒரு விஷயம் குடுக்குறார். என்ன குடுக்குறாருன்னா, உடன்படிக்கை பெட்டியில எத்தன பொருள் இருந்து நம்ம பார்த்தோம்? 3 பொருள். ஆனா சாலமோன் தேவாலயத்துல உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் வைக்கும்போது, அங்க எத்தன பொருள் தான் இருந்துச்சு? 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இறைபுத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட பின் கர்த்தர் அவர்களுடைய உடன்படிக்கை பண்ணுகிறபோது மோசே கோவிலில் அந்த பெட்டியில் வைத்த 2 கற்பலகைகளே அல்லாமல் அதிலே வேறொன்றும் இருந்ததில்லை. என்ன சொல்றாரு? சாலமோன் தேவாலயத்துல அந்த பெட்டி இருக்கும்போது எத்தன பொருள் தான் இருந்துச்சு? வைக்கும்போது. கற்பலகைகள் மட்டும் தான் இருந்துச்சு. இப்ப எது மிஸ்ஸிங்? மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் மிஸ்ஸிங். எங்க மிஸ்? சீலோல இருந்த வரைக்கும் பிரச்சனை இல்ல. பத்திரமா இருந்துச்சு 3 பொருளுமே. ஆனா பெட்டி ஆலயத்துக்குள்ள, சாலமோன் தேவாலயத்துக்குள்ள கொண்டு போய் வைக்கும்போது இல்ல. அப்படின்னா இடையில இருக்கக்கூடிய காலங்கள் பார்த்தீங்கன்னா, நியாயாதிபதிகள் கடைசியில தான் இங்க நடக்குது இந்த சம்பவம். சீலோவினுடைய சம்பவம். ராஜாக்கள் ஆரம்பிச்சு சவுல், தாவீது, சாலமோன். அவர்களுடைய ஆரம்பத்திலேயே இந்த விஷயத்த பார்க்கும்போது இல்ல பெட்டியில பொருள். அப்போ என்ன நடந்திருக்கும்? இந்த 2 பொருள் எங்க இருக்கும்? யார் எடுத்திருப்பா? இதுக்கு பிரதர் அழகா ஸ்டெயின் பிரதர் ஒரு தாட் குடுக்குறாரு. என்ன குடுக்குறாருன்னா, கண்டிப்பா இந்த 2 பொருள யார் எடுக்கணும்? 2 சான்ஸ் இருக்கு. 1 இஸ்ரேலர்கள் எடுத்திருக்கலாம். ஆனா இஸ்ரேலுக்கு எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கா? பெட்டிய தொட்டாலே என்ன ஆகுன்றத பின்னாடி ஒரு சம்பவத்துல பார்க்க போறோம். அப்ப தொட்டாலே அப்ப பெட்டியில உள்ள கை வச்சு பொருள் எடுக்க முடியுமா? அப்ப இஸ்ரேலர்கள் எடுத்திருக்க வாய்ப்பே ஆனா இன்னொரு வாய்ப்பு இருக்கு. பெட்டி யார்கிட்ட போச்சு? ஆ பெலிஸ்தியர்கள் எடுத்திருக்கலாமா? எடுத்திருக்கலாம். ஏன்னா பொன் மண்ணா வைக்கப்பட்டது பொன்னான பாத்திரம். பொண்ணுன்னா யார் விடுவா? நீங்க விடுவீங்களா? கீழ ஒரு ஒரு அரவுண்டுக்கு நீங்க சொல்லுங்க. நீங்க தான் கரெக்ட்டா சொல்லுவீங்க. கண்டிப்பா விட மாட்டோம். வேலைக்கு இல்லையா? அதனால பொண்ணுன்னா கண்டிப்பா அவங்க எடுத்திருப்பாங்க. ஏன்னா அவங்க புறஜாதி ஜனங்கள் தானே. பொன்னான பொருள்னு சொல்லும்போது கண்டிப்பா அத எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு. சான்சஸ் இருக்கு. 2வது ஆரோனுடைய தொழிற்கோல் ஏன் எடுத்திருக்கலாம்னு நீங்க கேட்டீங்கன்னா, அது ஒரு விசித்திரமான கோல். நீங்க நானு பார்க்கிற மாரி கோல் கிடையாது அது. இது பட்டு போகாத கோல். அப்டின்னா என்ன அர்த்தம்? பழசே ஆகுறதில்ல. ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஏன் அந்த பச்சை இலைகள், அந்த பூ பூத்த காய்கள் பார்க்க பார்க்க அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அவங்க பார்த்திருக்கணும். நம்ம எத்தனையோ குச்சிகள பார்த்திருக்கிறோம். ஆனா இந்த மாரி குச்சி நம்ம இதுவரைக்கும் என்ன பண்ணதே பார்த்ததே இல்ல. ஏன்னா இது அ காயவே மாட்டேன்து, உதிரவே மாட்டேன்து, இலை கீழவே மாட்டேன்து, ஃப்ரெஷ்ஷாவே இருக்கே! என்னமோ இருக்கு இந்த குச்சியில அப்படின்னு அத அவங்க என்ன பண்ணியிருக்கணும்? எடுத்திருக்கணும். இது வந்து தாட்ஸ் தான். ஆனா கற்பலகைகள் அவங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதா? பார்த்திருப்பாங்க. என்னென்னமோ எழுதியிருக்குது. இதுல என்ன எழுதியிருக்கு? இது வேண்டாம் நமக்கு. அப்படின்னு அந்த பெட்டியில கற்பலகைகள் அப்படியே என்ன பண்ணியிருக்கணும்? இருக்கணும். இல்லையா? சகோதர, சகோதரிகளே. அந்த 2 பொருட்கள் விசித்திரமானவைகளும், வித்தியாசமானவைகளும் இருந்ததுனால, பெலிஸ்தர்கள் இது எவ்வளோ கன்ஃபார்ம் பண்றாரு தெரியுங்களா? நிழல நிஜத்தோட ஒப்பிட்டு பேசுறார். எப்படி பேசுறாருன்னா, கண்டிப்பா நம்ம இதுவரைக்கும் பார்த்த நிழல் என்னன்னா, அந்த 7 மாதம் பெலிஸ்தர் கைகள் அந்த பெட்டி இருந்ததுக்கு சுவிசேஷ யுகம் முழுவதும் இந்த கர்த்தருடைய மகிமை புறஜாதி ஜனங்கள் கிட்ட இருந்துச்சு. இல்லையா? மறுபடியும் பெட்டி வருவது எதை குறிக்குதுன்னா, இஸ்ரவேலுக்கு மறுபடியும் ஃபேவர் வரும். புறஜாதி ஜனங்கள் அதாவது 1,44,000 பேர் என்னைக்கு முடியிறாங்களோ, மறுபடியும் ஃபேவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு. நான் பெட்டி திரும்ப வரும்போது, ஒரே ஒரு பொருள் மட்டும் தான் இருக்கணும். 2 பொருள் இருக்கக்கூடாது. என்னது? ஆரோனுடைய துளிர்த்த கோல் இருக்கக்கூடாது. மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் இருக்கும். ஏன்? ஏன் இருக்கக்கூடாது? சபை வாய்ப்பு முடிஞ்சிருக்கும். 1,44,000 அழியாம வாய்ப்பு முடிஞ்சிருக்கும். ராஜரீக ஆசாரிய கூட்டம் ஆகக்கூடிய வாய்ப்பு முடிஞ்சிருக்கும். ஆனா உடன்படிக்கை பலகைகள் மட்டும் இருக்கும். எதை குறிக்க? மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் கிட்ட தேவன் மறுபடியும் உடன்படிக்கை பண்ணுவார். இல்லையா? என்ன உடன்படிக்கை?
புது உடன்படிக்கை இல்லையா சகோதர சகோதரிகளே? அந்த புது உடன்படிக்கை அதுதான் இஸ்ரவேலுக்காக வரும். மறுபடியும் பெட்டி இஸ்ரேலுக்குள்ள வரும். மறுபடியும் கர்த்தர் இயேசு மேசியா இஸ்ரேலுக்குள்ள வருவாங்க 2ஆம் வருகையில. அப்போ ஃபேவர் மாம்சீக இஸ்ரவேலர்கள் கிட்ட வரும்போது ஒரே ஒரு விஷயம் உடன்படிக்கை மட்டுமே. அதனால தான் அந்த உடன்படிக்கை பலகைகள் மாத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள என்னாச்சு? அந்த பெட்டி வந்துச்சு என்று சகோதர சகோதரிகளே. சோ ஒரு அருமையான அந்த நிழலை அந்த விஷயத்தோட அங்க பிரதர் கம்பேர் பண்ணி அழகா பேசுறாரு. நம்ம இதோட இந்த பார்ட்ட நம்ம நிறைவுல கொண்டு வரலாம். அடுத்து 4வது சப்ஜெக்டுடைய 4வது பார்ட்டுக்குள்ள நம்ம கடந்து போகும்போது, மகா பரிசுத்த ஸ்தலத்தோடு உடன்படிக்கை பெட்டியினுடைய தொடர் ரிலேஷன். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் உடன்படிக்கை பெட்டிக்கும் உள்ள தொடர்பு பத்தி 4வது பார்ட்ல பேசலாம். இது ஒரு மேத்தமேட்டிக்கல் பார்ட்ஸ். ஒருவேளை இந்த நீங்க ஆல்ரெடி கேட்டிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. சரி இப்ப கடந்து போகலாம். மகா பரிசுத்த ஸ்தலம் எதற்கு அடையாளம்? பரலோகம் என்று நம்ம சொல்லலாம். அல்லது ஆவியினால பிறந்த நிலை. தெய்வீக பவத்தினுடைய நிலை. ஆவியினால ஜனிப்பித்தல் இல்ல, பிறத்தல். ஆவியினால பிறந்த நிலை. அழியாமைக்குள் என்று நாம் சொல்லலாம். பரலோகம் என்று நாம சொல்லலாம். இல்லைங்களா? இப்போ உடன்படிக்கை பெட்டி என்று சொல்லும்போது, அதனுடைய அளவுகள் எல்லாம் ஏற்கனவே பார்த்தோம். அதனுடைய நீளம் 2½ முழம், அகலம் 1½ முழம், உயரம் 1½ முழம். இந்த கால்குலேஷனை வச்சு மேத்தமேட்டிக்ஸ்ல அதனுடைய கன அளவை கணக்கிடலாம். உடன்படிக்கை பெட்டியினுடைய பருமன் என்று சொல்லுவாங்க. வால்யூம். கன அளவு என்று சொல்லுவாங்க. பருமன் என்று சொல்லுவாங்க. தேங்க்யூ. அந்த பருமன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5.625 அல்லது 5/8 இதுதான் அந்த வால்யூம் கன அளவு அல்லது பருமன் என்று நம்ம சொல்லுவோம். இது உடன்படிக்கை பெட்டியினுடைய பருமன். மகா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய அளவுன்னு ஒண்ணு இருக்குல்ல. பொதுவா நம்ம ஆசரிப்பு கூடாரத்துல மகா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய அளவு சொன்னா என்ன சொல்லுவோம்? 10 × 10 × 10. 10 முழம் நீளம், 10 முழம் அகலம், 10 முழம் உயரம். சதுரம் என்று நம்ம சொல்லுவோம். ஆனா இந்த அளவு என்பது மகா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய வெளிப்புறமான அளவு கணக்கிடும். ஒட்டுமொத்தமா நீங்க வெளிப்புறமா கணக்கிட்டீங்கன்னா 10 முழம் நீளம், 10 முழம் உயரம், அகலம் 10. உள்ளுக்குள்ள தான் பெட்டி வைக்கப்படுது, வெளியே இல்ல. அப்ப உள்ளுக்குள்ள பெட்டி வைக்கும்போது அது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கிட்ட ஒரு தொடர்பு வச்சிருக்குல்ல. அந்த தொடர்பை நீங்க கவனிக்கும் போது 10 முழம் நீளம் எடுக்க முடியாது. ஏன்னா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய பெட்டி மகா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய லெஃப்ட்ல ரைட்ல இருக்கக்கூடிய பலகைகளுடைய அளவு 1/2 அங்குலம் 1/2 அங்குலம். மகா பரிசுத்த வந்து ஃபுல்லா கவர் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா? கவர் எப்படின்னா பலகைகளால இணைக்கப்பட்டு பொன்னினால மூடப்பட்டிருக்கும். அதனுடைய அளவு திக்னஸ் ஒவ்வொரு பலகையும் 1/2 அங்குலம். இந்த சைடு 1/2 அங்குலம், இந்த சைடு 1/2 அங்குலம். அப்படின்னா 2 சேர்ந்தா 1 அங்குலம் இல்லையா? அப்போ 10 முழம் நீளம் அப்படி சொன்னா 1 முழம் குறைச்சிடுங்க. நான் அங்குலம் சொல்லிட்டு 1/2 முழம் 1/2 முழம் 1 முழம் குறைச்சிடணும். நீளம் 9 முழம், அகலம் 9 முழம். ஆனா உயரத்துக்கு பிரச்சனை இல்ல. உயரம் வந்து தரையில இருந்து தானே வருது. அதனால உயரம் வந்து 10 முழம். நான் சொல்றது புரியுதுங்களா? நீளம் சொல்லும்போது சைடு இங்கிட்டு 1/2 இங்கிட்டு 1/2. அகலம் சொல்லும்போது இங்கிட்டு 1/2 குறைஞ்சிடும். ஆனா உயரம் சொன்னீங்கன்னா தரையிலிருந்து தான் போகுது. அங்க வந்து பலகையெல்லாம் கிடையாது இல்லையா? தரையிலிருந்து போகும்போது 10. அப்போ 9 × 10 போட்டா மகா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய கன அளவு 810 கன அளவு கன முழங்கள் என்று நாம சொல்லலாம். அப்போ உடன்படிக்கை பெட்டிக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இந்த 2 கன அளவினுடைய வகுத்தல் நீங்க வகுத்து பார்க்கும்போது 810 வகுத்தல் 5.625. 810 என்பது அளவு, 5.625 என்பது உடன்படிக்கை பெட்டியினுடைய கன அளவு. வகுத்து பார்த்தா வரக்கூடிய எண்ணிக்கை 144. அப்படின்னா என்ன அர்த்தம்னா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள எத்தனை உடன்படிக்கை பெட்டியை நீங்க அடுக்கி வைக்கலாம்னா 144 உடன்படிக்கை பெட்டியை அடுக்கி வைக்கலாம். எத்தனை உடன்படிக்கை பெட்டி? 144 உடன்படிக்கை பெட்டியை அடுக்கி வைக்கலாம். இப்ப நீங்க கேட்கலாம், 144ல தானே வந்துச்சு, 1,10,000 வரலையே அப்படின்னா 144 ஓகே. ஆனா வெளிப்புற அளவு ஒண்ணு இருக்குல்ல. 10 × 10 × 10 எவ்வளவு? 144 × 1000
ஒட்டுமொத்தமா கணக்கிடும்போது 1,44,000 சகோதர, சகோதரிகளே. ஸோ இந்த ஒரு கணக்கீடு தான் இந்த ஒரு பகுதியில அவர் சொல்றாரு. சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் சொல்றாரு. இந்த மாதிரி நீங்க ஆச்சரியப்படார்ல. 1,44,000 கணக்குல கொண்டு வரணும்னா, நெறைய விஷயங்கள் அங்க என்ன பண்ணப்பட்டிருக்கு? ஆர்னமெண்ட்ல இருக்குது அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. இதுதான் 4வது பார்ட்டா அவர் சொல்லி முடிக்கிறார். 5வது பார்ட்டுக்குள்ள போறாரு. பாடம் புரியுதுங்களா? 5வது பார்ட்டுக்குள்ள போறாரு. இப்ப நீங்க 5ஆம் பார்ட்டுக்கு போயிடுங்க. பெட்டி எருசலேமுக்கு கொண்டு வரப்படுது. உடன்படிக்கை பெட்டி எருசலேமுக்கு கொண்டு வரப்படுது. இது நமக்கு அநேக முறை பரிட்சயமான ஒரு சம்பவமாக இருக்கலாம். இது கூட டைம்ல நெறைய சகோதரர்கள் இந்த ஒரு சம்பவத்தின் அடிப்படையில படங்களுக்கு எடுத்திருக்கலாம். உங்களுக்கு தெரியும் 300 வருஷமா சீலோல இருந்த உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தரிக்கிற ஒரு 7 மாதங்களாக அங்க கையகப்படுத்தப்பட்டு, பிற்பாடு அந்த பெட்டி அவர்களுக்கு வரக்கூடிய அந்த தொந்தரவுகள் நிமித்தம், இனிமே இந்த பெட்டி நம்மகிட்ட இருக்க வேண்டாம் என்று சொல்லி, அவங்க மறுபடியும் இஸ்ரேலுக்கே இந்த பெட்டி என்ன பண்றாங்கன்னா அனுப்புறாங்க. அப்படி கானானுக்குள்ள அவங்க அனுப்பக்கூடிய விஷயத்துல, அந்த பெட்டி முதல்ல பெலிஸ்தர்கள் கிட்ட இருந்து இஸ்ரேலுக்கு வரும்போது, யாருடைய வீட்டுக்கு வருதுன்னா, இதுதான் நீங்க சொல்ல மறந்த அந்த நபர். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்கள் வாசிங்க. அப்படியே கீரியாத்-யரீமின் மனுஷர் வந்து கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேல் இருக்கிற அபினதாபின் வீட்டிலே கொண்டு வந்து கர்த்தர் ம். கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரனாகிய எலியாசரை பரிசுத்தப்படுத்தினார்கள். ஸோ பாருங்க சகோதர, சகோதரிகளே, பெலிஸ்தர்கள் கிட்ட இருந்து திரும்பி வரக்கூடிய அந்த பெட்டி யாருடைய வீட்டுக்கு தான் வந்துச்சு? மேட்டின் மேல இருக்கக்கூடிய அபினதாப் எனப்படக்கூடிய வீட்டுக்கு வந்துச்சு. இந்த அபினதாப் வீட்ல தான் பெட்டி எவ்வளோ வருஷங்கள் இருந்துச்சுன்னா, 20 வருஷம் இருந்துச்சு. எத்தன வருஷம்? 20 வருஷம். இந்த அபினதாபுடைய மூத்த பையன் பேர் தான் எலியேசர். இந்த எலியேசரை வந்து ஸ்பெஷலா அபிஷேகம் பண்ணாங்க. எதற்காக? பெட்டியை கவனித்துக் கொள்வதற்காக வீட்ல. இப்பதான் உங்களுக்கு பாடத்தின் லிங்க் ஆகும். உடன்படிக்கை பெட்டி நீங்கள் வாழும் அறையில் இருப்பதாக கற்பனை செய்யுங்கள். பெட்டி யார்ல இருந்துச்சு? அபினதாப் வீட்ல இருந்துச்சு. எத்தனை வருஷங்கள் இருந்துச்சு? 20 வருஷம் இருந்துச்சு. கொஞ்சம் புரிஞ்சு யோசிச்சு சொல்லுங்க. முதல் வருஷம் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி நம்ம வீட்டுக்கு வந்துச்சுன்னா, நாம அந்த பெட்டிய பார்ப்போம். ஐயோ! உடன்படிக்கை பெட்டி, கர்த்தருடைய பெட்டி இல்லையா? ஒரு பயம், ஒரு பக்தி இல்லையா? எத்தன வீட்ல இருந்திருக்குது? நம்ம வீட்டுக்கு வந்திருக்குது. கண்டிப்பா பெட்டி நம்ம வீட்டுக்குள்ள வந்தா எந்த இடத்துல வைப்போம்? பிரதர் வந்து அதையும் ஒரு ஒரு தாட்டா தான் குடுக்குறாரு. கண்டிப்பா என் வீட்டுக்கு பெட்டி வந்தா நான் பெட்ரூம்ல வைக்க மாட்டேன். ஏன்னா அது பரிசுத்தமானது இல்லையா? கண்டிப்பா ஏதோ ஒரு அதுக்கு தனி அல்லது ஹால் அந்த மாரி செப்பரேட்டா வச்சிருப்பேன் இல்லையா? லிவிங் ரூம் இல்லையா? ஏதோ ஒரு ரூம் அ ஹால்ல அவங்களுடைய அன்றாட புழக்கத்துல அந்த பெட்டி அவங்க மத்தியில இருந்திருக்கும். இப்ப 20 வருஷம் ஆயிடுக்குதுன்னு சொன்னா, முதல் வருஷத்துல பெட்டிய பார்க்கும்போது எப்படி பார்த்திருப்பாங்க? ஆ ரொம்ப பயபக்தியா பார்த்திருப்பாங்க. ரொம்ப கவனமா பார்த்திருப்பாங்க. ஆனா 2ஆம் வருஷத்துல, 3ஆம் வருஷத்துல, 5ஆம் வருஷத்துல, 10 ஏன்னா நீங்க குளிக்கும்போதும் பெட்டி தெரியுது. சாப்பிடும்போதும் பெட்டி தெரியுது. தூங்கும்போதும் பெட்டி தெரியுது. விளையாடும்போதும் பெட்டி தெரியுது. ஓடி வரும்போதும் பெட்டி தெரியுது. உங்க சந்தோஷத்துல பெட்டி தெரியுது. துக்கத்துல பெட்டி தெரியுது. எல்லாம் உங்க வாழ்க்கையினுடைய அனுபவங்கள் மத்தியிலேயும் பெட்டிய பார்க்கிறீங்க. அப்படின்னா அந்த பெட்டி உங்கள் வாழ்க்கையோடு பழக்கப்பட்ட ஒண்ணாயிடுச்சு. பரிச்சயமான ஒண்ணாயிடுச்சு. உங்களுடைய எல்லா அனுபவங்கள் மத்தியிலேயும் பெட்டி பெட்டியா தெரியுது. அப்படின்னா அது அதனுடைய சீரியஸ்னஸ் என்ன ஆயிடுச்சு? அன்றாட வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு பொருள். ஆனா பெட்டி என்னது? தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி. ஆனா அந்த 20 வருஷ பயணம் அந்த பெட்டி அவர்கள் விஷயத்துல ஒரு ஒரு பொருளா, ஒரு சாதாரண பொருளா, அவர்கள் வாழ்க்கையில அன்றோடு பயணிக்கக்கூடிய ஒரு பொருளா, அவர்கள் வீட்ல இருக்கக்கூடிய அநேக பொருட்கள்ல ஒரு பொருளா பார்க்கப்படுது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஊசா ஏன் தொட்டாருன்னு? பெட்டி கீழ விழுகவே தொடல அவரு ஆக்சுவலா. அபினதாபுடைய பையன் தான் ஊசா. இந்த ஊசாவுடைய வீட்ல 20 வருஷம் பெட்டி இருந்திருக்குது. ஊசா முதல் வருஷம் அந்த பெட்டிய பார்க்கும்போது பயபக்தி இருந்துச்சு. ஊசா பெட்டிய ஆரம்பத்துல பயபக்தியோட தான் பார்த்திருக்கிறார்.
ஆனா 20 வருஷம் அந்த பெட்டியோட ஊரா பயணித்துட்ட அந்த பயணம், மாடு மிரண்டு பெட்டி கீழ விழும்போது, 20 வருஷமா நம்ம பார்த்த பெட்டி கீழ விழுதே! அசால்ட்டா கை வச்சுட்டாரு. நம்ம வேற ஆங்கிள்ல எடுத்துட்டு என்னது பெட்டி கீழ விழப்போகுது பிரதர். அதனால போய் ஊசா இதுல என்ன பிரதர் தப்பு? அப்படி இல்ல ஆக்சுவலா நடந்தது என்னன்னா, 20 வருட அனுபவ அந்த பயணம், ஊசாவினுடைய வாழ்க்கையில பெட்டியோடு இந்த பயணம், அந்த பெட்டியை எப்படி பார்க்கணுமோ, அப்படி பார்ப்பதற்கு ஊசா அந்த சம்பவத்துல அந்த ஊசா அந்த பெட்டிய ஒரு பொருள் போல 20 வருஷம் நம்மளோட பயணித்து ஒரு பொருள் போல பார்த்து, அது கீழ விழுகுது என்று சொல்லும்போது, அசால்ட்டா போய் என்ன பண்ணியிருக்கிறாரு? கை வச்சிருக்கிறார். சகோதர, சகோதரிகளே, ஆ ஆக்சுவலா ஆக்சுவலா 20 வருஷமா அவர் வீட்ல இருந்துட்டு அந்த பெட்டியினுடைய விஷயத்துல தாவீது என்று சொல்லும்போது, தாவீது அரண்மனைக்குள்ள வந்து 7ஆம் வருஷத்துல தான் பெட்டிய எடுத்துட்டு வரணுன்ற எண்ணமே அவருக்கு வருது. ஏன்னா, அவருடைய ஆரம்ப நாட்கள் பத்தி நம்ம நெறைய படிச்சிருக்கிறோம். அவருடைய ஆரம்ப நாட்கள் அவரு ஆ சவுலுக்கு பயந்து ஓடி, பையனுக்கு பயந்து ஓடி, எல்லாரையும் ராஜ்யபாரத்துக்குள்ள கொண்டு வரதுக்கே 7 வருஷம் ஆச்சு. அந்த 7வது வருஷத்துல அவரு தனக்குன்னு ஒரு ஒரு மாளிகைய கட்டுறாரு. கட்டிட்டு அவரு நல்லா சொகுசா உட்கார்ந்து பார்த்துட்டு, ச்சே! நான் மட்டும் இவ்ளோ சந்தோஷமா, இவ்ளோ ஒரு ஒய்யாரமா இருக்கேனே! தேவனுடைய பெட்டி குடிசையில இருக்குதே, மேட்டின் மேல இருக்குதே! அப்படி சொல்லிட்டு அவருக்குள்ள அந்த உந்தப்பட்டு தான் 7வது வருஷத்துல தான் அந்த பெட்டி இருக்குற எண்ணம் அவருக்கு வந்து அவர் போறார். ஒரு 30,000 ஜனங்கள திரட்டிட்டு, ஒரு அருமையான எண்ணத்தோடு கூட கடந்துப்பார். ஆனா அவர் பண்ண தவறு என்று சொன்னா, என்ன தவறு சொல்லலாம்? அந்த சம்பவத்துல. ஆ ஒரு புது ரதம் தான். ஆனா ரதத்திலயா கொண்டு வரணும் பெட்டிய? பெட்டிய எடுத்துட்டு வரணும்னா என்ன கலை? கோகாத்திய புத்திரர்கள், லேவியர்கள் மட்டுமே சுமக்க வேண்டும் என்று தான் நியாய பிரமாணத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கட்டளைகள். ஆக்சுவலா தாவீது அப்படி பண்ணியிருக்கணும். ஆனா தாவீது என்ன பண்ணிட்டார்னா, ஒரு புது ரதத்த ரெடி பண்ணி அந்த புது ரதத்துல அந்த பெட்டிய வச்சு இல்லைங்களா? அந்த பெட்டிக்கு துணையா யார் வராங்க தெரியுங்களா? 2 சாமுவேலுடைய புத்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. 6:3. தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தில் ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அசாவின் குமாரராகிய ஊசாவும் அஹியோவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள். பாருங்க யார் வரா? அபினதாபுடைய பசங்க பேரு ஊசா, அகியோ. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பையன் பேர் என்ன? பெட்டிய பாதுகாத்துக்கணும்னு அபிஷேகம் பண்ண பேர் என்ன? எலியேசர் இல்லையா? சோ அப்ப எலியேசர் அந்த இடத்துல பெட்டியோடு கூட தொடர்ந்து வந்து யாரு? ஊசா, அகியோ. இப்ப என்ன நடக்குது? அதே அதிகாரத்துல 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் நாகோரின் களம் இறங்குற இடத்துக்கு வந்தபோது மாலை மிரண்டு பெட்டியை அசைத்தபடியினால் ஊசா தேவனுடைய பெட்டியினிடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். அப்பொழுது கர்த்தருக்கு ஊசா மேல் கோபம் உண்டது. அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டி அண்டையில் செத்தான். இப்ப பாருங்க சகோதர, சகோதரிகளே, என்ன விஷயம்னால நான் நெறைய ஸ்கிப் பண்றேன். என்னன்னா, ஊசா அந்த பரிசுத்தமான விஷயத்த என்ன பண்ணிட்டாரு? தொட்டுட்டார். தொட்டது நிமித்தம் தேவன் அவங்கள என்ன பண்ணிட்டாருன்னா, அடிச்சுட்டார். அடிச்சது நிமித்தம் அந்த இடத்துலயே அவங்க என்ன ஆயிட்டாங்க? செத்துட்டாங்க. அப்படி ஆனது நிமித்தம் அந்த சந்தோஷமான அந்த ஒரு ஆரவாரமோடு பயணித்துட்ட அந்த பயணம் என்ன ஆயிடுச்சு? மிகுந்த சோகம். உங்கள மாதிரி எப்படா பாடம் முடியும்ன்னு பார்க்குறீங்க இல்லையா? அந்த மாதிரி. சந்தோஷமா ஆரம்பிக்கப்பட்ட பாடம். இந்த மாதிரி அமைதி ஆயிட்டாங்க அவங்க. ரொம்ப சோகமாயிடுச்சு. சகோதர, சகோதரிகளே. தாவீது பயந்துட்டார். தாவீது என்ன செய்யறதுன்னே தெரியல. அப்படியே போட்டுட்டு ஓடிட்டார். எங்க? அரண்மனைக்கு. அவர் கட்டியிருந்த வீட்டுக்கு ஓடிட்டார். இப்ப பெட்டி யார் வீட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க? கீத்தியனாகிய ஓபேத்ஏதோம் எடுத்துட்டு போறார் பெட்டிய தன் வீட்டுக்கு. இப்ப 2வது உடன்படிக்கை பெட்டி ஒரு தனிப்பட்ட நபருடைய வீட்டுக்கு போகுது. அவர் பேர் கீத்தியனாகிய ஓபேத்ஏதோம். எத்தனை மாதங்கள் அவர் வீட்ல இருக்கு? 3 மாதங்கள் இருக்கு. சகோதர, சகோதரிகளே, அந்த 3 மாதங்கள் அவர் ஆசீர்வதிக்கப்படுறார் இல்லையா? ஆக்சுவலா
சகோதர சகோதரிகளே, இதுல கூட ஒரு நிழல் காட்டுறார். சித்தரிக்கப்படுது நிழல். என்ன நிழல்? பாருங்க, இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் சுவாதம். ஏன்னா இஸ்ரேல் ஜனங்கள் 30,000 பேர் திரண்டு தேவனுடைய பெட்டியை எடுத்துட்டு வரதுக்கு போறாங்க. அந்த பெட்டி இஸ்ரேலை நோக்கி தான் வந்துட்டு இருந்துச்சு. அந்த பெட்டி இஸ்ரேலை நோக்கி தான் வந்துச்சு. ஆனா வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு இடம் வந்துச்சு. அந்த இடம் என்ன இடம் தெரியுங்களா? இடம் பத்தி வாசிங்க. வாசிச்சிட்டீங்க ஏற்கனவே. 6ஆம் வசனம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 6, 7. அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது வெரி குட். போதும். அவர்கள் நாகோனின் 1 நாளாகமம் புத்தகத்துல இதே சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கும். 13:9 படிக்க வேண்டாம். அங்க கீதோனின் களம் சொல்லிடும். ஆனா 2மே களம் தான். களம்னா என்ன? களம், வயல், அறுவடை நிலம். அறுவடையில நடக்கக்கூடிய ஒரு களம். களத்துல கை வச்சிருக்கிறோம்னு சொல்லுவோம் இல்லைங்களா? களம் என்பது ஒரு கோதுமை களம், அறுவடை களம் இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த அறுவடை நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துல நடந்த நிகழ்வு இது. அப்போ தேவனுடைய தெய்வீக திட்டத்துல அறுவடை என்று சொன்னா முதலாவது அறுவடை எது? யூத யுகத்தினுடைய அறுவடை. இந்த யூத யுகத்தின் அறுவடையில நடக்கக்கூடிய சம்பவம். யூத யுகத்தினுடைய அறுவடையில ஆசீர்வாதம் யாருக்கு தான் போகுது? பெட்டி யாருக்கு தான் போகுது? மாம்சீக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் ஆசீர்வாதம். யூத யுகத்துக்கான அறுவடை அது. பட் தொடக்கூடாத விஷயத்தை தொட்டுட்டாங்க யூதர்கள். கூடாது ஆனா தொட்டுட்டாங்க. அது பரிசுத்தமான பெட்டி. அந்த பெட்டி தன்னை பதிப்பதற்கான கெப்பாசிட்டி அதுக்கு இருக்கு இல்லையா? பெலிஸ்திய தேசத்துக்கு போச்சு இல்ல, 7 மாசம் இருந்துச்சு இல்லையா? அந்த பெட்டி இவங்கள போய் பாதுகாத்தாங்க. பெட்டி கீழே விழுந்தா என்ன, உருண்டு போனா என்ன, அந்த பெட்டிக்கு கெப்பாசிட்டி இருக்கு. அந்த பெட்டி அதை பாதுகாத்து. ஏன்னா அது தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பெட்டி கீழே விழுகிறத பார்த்து தொட்டுட்டாங்க. இது எதை குறிக்குதுன்னா பரிசுத்தமான விஷயத்தை தொடக்கூடாது. ஆனா இவர்கள் தொட்டுட்டார்கள். என்ன பரிசுத்தமான விஷயம்? யூத யுகத்தின் அறுவடையின் போது பரிசுத்தமான ஒருத்தர் அவங்க மத்தியில வந்து எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் இல்லையா? படிக்கிறோம் இல்லைங்களா? அதுல முதல்ல வர்ற வேர்டு என்னது? பட் பரிசுத்தர் அவர்கள் மத்தியில வரும்போது அந்த பரிசுத்தர் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? கொன்னுட்டாங்க. சகோதர சகோதரிகள், அவங்க அப்படி பண்ணிருக்க கூடாது. அது நிமித்தம் பெட்டி அங்கேயே விடப்பட்டுடுச்சு. பெட்டி கீதியன் புறஜாதி தேசம், அதாவது கீத்தியனுடைய வீட்டு ஓபேத் ஏதோம் வீட்டுக்கு போயிடுச்சு. நிழல் அருமையா கம்பேர் பண்றாங்க. கர்த்தர் இயேசுவை அவங்க கொலை செய்துட்டாங்க. அந்த கொலை செய்தது நிமித்தம் அவர்கள் மத்தியில போக வேண்டிய அந்த ஆசீர்வாதம் யாருக்கு போகுது? புறஜாதி ஜனங்கள் மத்தியில அங்க போகுது. இந்த புறஜாதி ஜனங்களுக்கு அடையாளம் தான் கீத்தியனாகிய ஓபேத் ஏதோம். நான் ஷார்ட் ஆக்குறேன் பாடத்தை. ஏதோ என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா வெட்கப்பட வைப்பவன். அப்படித்தான் சொல்றாங்க. ஏதோம் அப்படின்னா வெட்கப்பட வைப்பவன். யார் வெட்கப்பட வச்ச ஓபேத்? தாவீத. ஆக்சுவலா ஒரு ராஜா முன்ன நின்னு வழிநடத்த வேண்டிய மனுஷன் ஆரம்பிச்சது அவர்தான். இப்ப நின்னு போச்சு. என்ன செஞ்சிருக்கணும்? ஏதாவது செஞ்சிருக்கணும். ஆனா ஒண்ணுமே செய்யல. போட்டு போயிட்டாரு அப்படியே. ஆனா ஒருத்தர் வராரு முன்ன நின்னு அந்த பெட்டியை தன் வீட்டுக்கு எடுத்து போறாரு. அப்படின்னா இது யாருக்கு அசிங்கம்? யாருக்கு அவமானம்? யாருக்கு வெட்கம்? தாவீதுக்கு வெட்கம் இல்லையா? அவர் அவர் பண்ண விஷயம் தாவீதுக்கு வெட்கம். அதுதான் வெட்கப்பட வைப்பவன் ஏதோன்ற வார்த்தைக்கு அர்த்தம். ஆசீர்வதிக்கப்பட்டார். அப்புறம் யாருக்கு ஆசை வந்துருச்சு அவர் ஆசீர்வதிக்கப்படுறத பார்த்து? ரொம்ப அருமையான நிழல். புறஜாதி ஜனங்கள் இந்த மகிமைக்குரிய அழைப்புக்குள்ள வருவது உண்மையில யாருக்கு வெட்கம்? இஸ்ரேல் ஜனங்களுக்கு. இஸ்ரேல் ஜனங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்தை அவர்கள் விட்டுடுறாங்க.
அந்த புறஜாதி ஜனங்கள் வாழ்க்கையா வந்து தங்களை அர்ப்பணித்து இந்த புறஜாதிகளாக இருந்து ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தோட நுழையுங்க அப்படிங்களா? இது உண்மையிலே யாருக்கு வெக்கம்? உண்மையிலே ஆபிரகாமுடைய பிள்ளைகள் அவங்களுக்கு தான் வந்திருக்கணும் இந்த ஆசீர்வாதம். ஆனா அவங்க வரல. அவர்கள் விட்டுட்டு ஓடிட்டாங்க. அந்த நேரத்துல அவங்க ஏதாவது செய்திருக்கணும். செய்யல. போயிட்டாங்க. ஆனா அந்த இடத்துல தைரியமா முன் வந்து அந்த பாதையில தங்களை ஒப்புக் கொடுக்கக்கூடிய புறஜாதி ஜனங்களுக்கு அந்த வாய்ப்பு போகும்போது, அது இஸ்ரேல் ஜனங்களுக்கு உண்மையிலேயே அது வெட்கத்தை உண்டு பண்ணக்கூடிய விஷயங்களாக மாறுது. சகோதர சகோதரிகளே, இதுக்கு ப்ரூஃப்ஸ் இன்னும் நிறைய கொடுக்குறாங்க. இந்த ஓபேத் ஏதோமுக்கு 8 பசங்க. இது எதை குறிக்குதுன்னா 8 அது உயிர்த்தெழுதல். அதாவது ஒரு புதிய உயிர்த்தெழுதல், அது புதிய விஷயங்களுக்கு அடையாளமா இருக்குது. இதுக்கு இன்னும் நிறைய க்ளூ இருக்குங்க. அந்த காலத்துல எலியேசர் இருந்திருக்கலாம். பட் அதோட அந்த காலத்துல அந்த எலியேசர் காணாம போயிட்டார். ஏன்னா பெட்டிய பாதுகாக்கிறது தான் யார் அபிஷேகம் பண்ணப்பட்டாரு? எலியேசர். பெட்டி கூட தானே இருந்திருக்கணும். ஆனா அந்த சம்பவத்துக்கு அப்புறம் நீங்க எலியேசரை பார்க்கவே முடியலையே. வேற யாருக்கு அடையாளம்? பேசிக் லெசன்ல எலியேசர் பத்தி எங்க படிக்கிறோம்? பரிசுத்த ஆவி. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் இயேசுவை அவர்கள் கொலை செய்வதற்கு முன் வரைக்கும் தேவனுடைய ஆவி அவர்கள் மத்தியில வாசம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. கடைசியா எப்போ அவர்கள் கொலை செய்தாங்களோ, தேவனுடைய ஆவி அந்த நிமிஷத்திலே காண போயிடுச்சு. தேவனுடைய ஃபேவர் அந்த இடத்திலே அவர்கள்ட்ட இருந்து போயிடுச்சு. எலியேசரை அந்த களத்துல பார்க்க முடியாது உங்களால. அப்படின்னா ஞாபகம் வருதா? எசேக்கியேல் 37 உலர்ந்த எலும்புகள் ஒண்ணு சேர்ந்துடுக்கலாம். நரம்புகள் வந்துடுக்கலாம். சதைகள் வந்துடுக்கலாம். தோல் வந்துடலாம். ஆனா இன்னும் என்ன மட்டும் வரல. எப்ப போச்சு அந்த ஆவி? அந்த களத்துல போச்சு அந்த ஆவி. இயேசுவை கொலை செய்யும்போது போச்சு அந்த ஆவி. அவங்களை விட்டு போயிடுச்சு. எப்பத்தான் வரும்? 2ஆம் வருகையில. இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் சொன்னார் இல்லையா? கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்படுவர் எப்ப சொல்றீங்களோ, அப்பத்தான் என்னைய பார்ப்பீங்கன்னு சொன்னார் இல்லையா? அப்பத்தான் பரிசுத்த ஆவி மறுபடியும் அவங்க கிட்ட வரும். அந்த ஊட்டோடு நடக்கும். மேசியாவை அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. அருமையான அந்த நிழலை மறுபடியுமாக அங்க சொல்றாங்க. நிறைவு. இது 5வது பார்ட்டு. நான் சுருக்கிட்டேன். 6வது பார்ட்டு ரொம்ப சிம்பிள். 6வது பார்ட் ரொம்ப ஒரே பாயிண்ட்ல முடிச்சிடுறாரு. இந்த உடன்படிக்கை பெட்டியை பற்றின 6வது ஒரு பகுதி அவர் சிந்தனை என்ன சொல்றாருன்னா, இந்த உடன்படிக்கை பெட்டி பிரமிடோடு கூட தொடர்பு. மகா பிரமிடு பாடம் பட்டிருக்கோம் இல்லைங்களா? கிரேட் பிரமிட். பிரமிட்ல ஸ்டோன் காப்பர் ராஜாவின் அறை அப்படின்னா பெரிதான ரட்சிப்புக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய பிரமிடினுடைய ஒரு பகுதி கீப்பர். அந்த ராஜாவின் அறைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா என்னதான்? ராஜாவின் அறைக்குள்ள என்னதான் இருக்கு? ஒரு கல்லால் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது இல்லையா? அது மட்டும்தான். என்ன பிரதர் கண்டுபிடிச்சிருக்கிறாருன்னா, இந்த உடன்படிக்கை பெட்டியினுடைய கன அளவும் அந்த ஸ்டோன் காப்பருடைய கன அளவு சேம். உடன்படிக்கை பெட்டியினுடைய கன அளவும் இந்த ராஜாவின் அறையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டோன் காப்பருடைய கன அளவு, அந்த சைஸ், அந்த அமைப்புகளும் சேமா இருக்காம். இன்னொரு பியூட்டிஃபுல் தாட் கொடுத்தாரு. அந்த கிங் சாம்பருடைய ஹோல் அளவும் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய மக்கள் ஸ்தலத்தினுடைய அளவுன்னு நினைக்கிறேன். ஆனா அவரே டவுட்டா தான் சொல்றாரு. அந்த அளவா இல்ல சாலமோன் தேவாலயத்தில் உள்ள மகா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய அளவான்னு தெரியல. ஆனா அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய அளவும் கிங் சாம்பருடைய அளவும் சேமா. உடன்படிக்கை பெட்டியுடைய அளவும் அந்த கிங் சாம்பர்ல உள்ள ஸ்டோன் காஃபருடைய அளவும் சேம் அப்படின்றாரு. இத சொல்லிட்டு பாடற கண்டிப்பா இதுல கூட ஏதோ ஒரு காரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிச்சிடுறாரு. சகோதர சகோதரிகளே, இந்த பாடம் ஒரு 6 விதமான பாகங்களை கொண்டதுதான். இந்த 6 விதமான பாகங்கள்ல அநேக படிப்பினைகள் இருக்கும். அநேக நிழல்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை இதில் நமக்கான பாடங்கள் என்று சொன்னா, இந்த பெட்டி 2 வீட்ல இருந்துச்சு. ஒண்ணு ஓபேத் ஏதோம் வீட்ல இருந்துச்சு. இன்னொன்னு அமினதாப் வீட்ல இருந்துச்சு. ஓபேத் ஏதோம் ஆசீர்வதிக்கப்பட்டார். ஆனா அமினதாப் வீட்ல மரணம் நடந்தது. ஊசா இந்த விஷயத்துல. 20 வருட பயணம் அந்த பெட்டி அவரோடு கூட இருந்தது நிமித்தம், அந்த பெட்டியை அவர்கள் பார்த்துட்ட பார்வை அது சாதாரணமாயிடுச்சு இல்லையா? உங்களுடைய வாழ்க்கையில உடன்படிக்கை பெட்டி என்பது இருக்குது இப்போ இல்லையா? அந்த உடன்படிக்கை பெட்டி யாரும் தேவனுடைய ஃபேவர், தேவனுடைய ஆவி, கர்த்தர் இயேசு
இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய வீக்கு. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய ஃபேவர் இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்காகவும் கர்த்தர் இயேசு பேசுறார். பட் அத நம்ம எப்படி பார்க்கிறோம்? அத நம்ம எப்படி அணுகுறோம்? உடன்படிக்கை பண்ண ஆரம்பத்துல பரிசுத்த ஆவின்னு சொன்னா, அதனுடைய மகிமை புரிஞ்சிருந்தோம். உடன்படிக்கை பண்ண ஆரம்பத்துல தேவனுடைய ஃபேவர் ஆசீர்வாதங்கள உணரும்போது எவ்வளோ உணர்ந்திருந்தோம். எவ்வளோ ஃபீல் பண்ணியிருந்தோம். எவ்வளோ பயபக்தி காண்பிச்சோம். உடன்படிக்கை பண்ண ஆரம்பத்துல கர்த்தர் இயேசு அவருடைய ஊழியம், பரிந்துரைச்சல், ரத்தம் இதுக்கு எவ்வளோ மதிப்பு குடுத்தோம். உடன்படிக்கை பெட்டிய முதல்ல பார்க்கும்போது இருந்த ஃபீலிங். ஆனா இன்னைக்கு வருங்காலம் ஆகுது. உடன்படிக்கை வாழ்க்கைக்குள்ள வந்து ஒருத்தருக்கு 1 வருஷம், 2 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம். ஞாபகம் இருக்கா? இதே ஹால்ல நீங்க ஒருவேளை இது வேற ஹாலா இருக்கலாம். உடன்படிக்கை பண்ணி மொத ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும்போது எப்படி இருந்தீங்க? கண்டிப்பா இன்னைக்கு நீங்க இருந்த மாரி இருந்திருக்க மாட்டீங்கன்றத நான் உறுதியா சொல்லுவேன். முடிச்சுட்டு கூட போமாட்டீங்க. போயிருந்திருக்க மாட்டீங்க. உட்கார்ந்து பேசியிருப்பீங்க. போறதுக்கு மனசு இருந்திருக்காது. மறுபடியும் எப்ப ஞாயிற்றுக்கிழமை வரும்னு இருந்திருக்கும். இருந்துச்சு எனக்கும். இல்லையா? ஆனா இப்போ எப்ப சப்ஜெக்ட்ட முடிப்பாரு? வீட்ல அந்த வேலை இருக்கு. வெளியில அந்த வேலை இருக்கு. எடுத்துட்டு வந்திருக்கிறோம். திங்கிங் ஓடுதா? ஓடுச்சு. ஓகே. இப்போ உடன்படிக்கை பெட்டி நம்ம வீட்ல இருக்கு. எப்படி பார்க்கிறோம்? பயபக்தி எப்படி இருக்குது? மறந்துடாதீங்க. உங்கள் அறையில் உடன்படிக்கை இப்போ இருக்கு. நீங்க எப்படி அத நடத்துறீங்களோ, அதன் அடிப்படையிலே தான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் தாமே எங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.